شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وقال تعالى أيضا من يرد الله أن يهديه يشرح صدره للإسلام ومن يرد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء وقال تعالى أيضا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் பாராட்டுகளும். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவனுடைய புறத்திலிருந்து அவனுடைய விருப்பப்படி எங்களுக்கு இந்த நேரான உண்மையான சத்திய பாதையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு காண்பித்து தந்தார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அவன் எங்களுக்கு இந்த நேரான வழியை காட்டாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக எங்களோட அறிவு திறமையால இந்த நேரான வழியில ஆகியிருக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததி லௌலா அன் ஹதானல்லாஹ். இந்த நேரான வழியின் பக்கம் எங்களுக்கு வழியை காட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வமா குன்னா லினஹ்ததி லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நேர்வழியை காட்டாவிட்டால் நாங்கள் நேர்வழியில் ஆகியிருக்க முடியாது. யாரும் அவங்களோட திறமையால நேர்வழியை பெற்றுக்கொள்ள இயலாது. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அறிவால திறமையால நேர்வழியை பெற்றுக்கொள்ள முடியும் இருந்தால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளும் முஸ்லீம்களா தான் இருப்பாங்க. எல்லா படிச்ச பட்டதாரிகளும் முஸ்லீம்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்ல திறமையானவங்க, நல்ல அறிவு ஆற்றல் உள்ளவங்க, சிந்திக்கக்கூடியவங்க, விளங்கக்கூடியவங்க, போதிக்கக்கூடியவங்க உலகத்துக்கு. அப்ப அவங்களே நாங்க பார்க்கிறோம் இன்றைக்கு பெரிய மடத்தனமான வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஒருவர் அவருடைய கையால தயாரித்ததை அவருடைய கையால ஒன்றை தயாரிச்சு அதை தனக்கு முன்னால வச்சு ஏதாவது ஒரு உருவத்தை தண்ட கையாலே தயாரிச்சு அதை தனக்கு முன்னால வச்சு அந்த உயிரற்ற அந்த உருவத்திடத்துல தண்ட கஷ்டத்தை கவலையை சொல்றேன்டா, தண்ட தேவையை சொல்றேன்டா,
அதுக்கு வணங்குறேன்டா இது ஒரு மடத்தனம் இல்லையா? மடத்தனத்துடைய உச்சகட்டம், மடத்தனத்துடைய உச்சகட்டம் அது. பார்வை இல்லாத, கேட்க முடியாத, நடமாட முடியாத, நடக்க பிடிக்க இயலாத, உயிரற்ற ஒரு உருவம் ஒருவருடைய கையால தயாரிக்கப்பட்டு அவர் அந்த உருவத்துக்கிட்ட தண்ட கஷ்டத்தை கவலைய சொல்றேன்டா எவ்வளவு பெரிய மடத்தனமான விஷயம் அது. அவன் இன்றைக்கு பெரிய பெரிய படிச்ச பட்டதாரிகள், பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் கூட அந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, ஹிதாயத் என்றது அறிவை கொண்டு திறமையை கொண்டு கிடைக்கக்கூடியது அல்ல. ஹிதாயத் என்றது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மக்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான உதிப்புக்கு பேர் தான் ஹிதாயத். அந்த அடிப்படையில தான் நாங்க எல்லாம் முஸ்லீம்களா இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறார். மய்யுரிதில்லாஹு அய்யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில்-இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க நாடுறானோ அவங்களோட உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவடைய செய்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க நாடுறானோ அவங்களோட உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவடைய செய்கிறான். யார் அவருக்கு நன்மையான காரியங்களை செய்வது விருப்பமாயிருக்கும், நன்மையான காரியங்களுக்காக தன் உடல், தன் பொருள், தன் நேரம், தன் அறிவு, தன் ஆற்றல் இதெல்லாம் நல்லதுக்கு செலவழிக்கிறது. இஸ்லாத்துக்காக இவர் தன் உடல், பொருள், நேர காலங்களை செலவழிப்பார். நன்மையை செய்யறதுல ஒரு விருப்பம், ஆசை இருக்கும் அவர். இதுக்கு மாற்றமாக وَمَنْ يُرِدْ أَنْ يُضِلَّهُ يَجْعَلْ صَدْرَهُ ضَيِّقًا. யாருக்கு அல்லாஹ் வழித்தவர செய்ய நாடிட்டானோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருடைய உள்ளத்தை நெருக்கடியாக ஆக்கி விடுவானாம். يَجْعَلْ صَدْرَهُ ضَيِّقًا حَرَجًا كَأَنَّمَا يَصَّعَّدُ فِي السَّمَاءِ. வானத்துக்கு ஏறுவது எவ்வளவு சிரமமோ, முதல் வானத்துக்கு போய் சேருவது எவ்வளவு சிரமமோ, அதை விட அது எவ்வளவு கஷ்டமோ அதை போல அல்லாஹ் அவருக்கு அவருடைய உள்ளத்தை நெருக்கடியாக ஆக்கிடுவார். யஜ்அல் ஸத்ரஹு ضيقا. அவன் நன்மையான காரியங்கள் செய்யறதுல விருப்பம் இருக்காது, உள்ளம் நெருக்கடியாக இருக்கும், நல்லதாக விளங்கிக் கொள்ள மாட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் இந்த நேரான வழிகளை காட்டி தந்தார். ஒரு மனிதனுக்கு முழு உலக பாக்கியங்கள் கிடைத்தும் அவனுக்கு நேர்வழி கிடைக்க இல்லைண்டா அவன் பெரிய நஷ்டவாளி. மேலான சகோதரர், ஏன்னா உலக வாழ்க்கை தற்காலிகமானது, நிரந்தரமானது. இவர் வாழக்கூடிய அந்த 50, 80, 100 வருஷ வாழ்க்கை எவ்வளவு தான் பெரிய இன்பங்கள் அனுபவிச்சாலும் அந்த இன்பங்கள் எல்லாம் அந்த 100ஓட அல்லது 80 வயசோட அது முடிவடைய போகும். அதுக்கு பின்னால அதோட ஆரம்பிக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை, அழிவு முடிவில்லாத வாழ்க்கை, அது தொடர்ச்சியான வாழ்க்கை. அதுல தொடர்ச்சியாக நிரந்தரமா கஷ்டப்பட போறார், நிரந்தரமா கஷ்டப்படுவார். கலிமா இல்லாம மௌத்தானவர். அப்ப இந்த கலிமா என்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் எங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை தந்தார். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, وَنَادَى أَصْحَابُ النَّارِ أَصْحَابَ الْجَنَّةِ أَنْ أَفِيضُوا عَلَيْنَا مِنَ الْمَاءِ أَوْ مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ قَالُوا إِنَّ اللَّهَ حَرَّمَهُمَا عَلَى الْكَافِرِينَ. நரகவாசிகளுக்கும் சொர்க்கவாசிகளுக்கும் மத்தியில அங்க சம்பாஷணை நடக்கும். இவங்க அவங்கள பார்த்து சில கேள்வி கேட்பாங்க, அவங்க இவங்கள பார்த்து சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவாங்க. தயாரிப்போட போனவங்க சொர்க்கம், தயாரிப்பு இல்லாம போனவங்க நரகம். எனவே நரகத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அங்க பயங்கரமான கடுமையான பசி, தாகம் ஏற்படும். அவங்களோட பசியை போக்கிக் கொள்ள, தாகத்தை தீர்த்து கொள்ள அவங்க யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போம் என்று அந்த நரகத்தில் உள்ள மக்கள்
சொர்க்கத்தில் உள்ள தனக்கு அறிமுகமான தனக்கு தெரிந்த மக்களிடத்துல உதவி கேட்பாங்க. அதைத்தான் நல்லா சொல்லி காட்டுறார். நாதா அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபல் ஜன்னா, நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள். அழைத்து என்ன சொல்லுவார்கள்? அன் அஃபீது அலைனா மினல் மாஹி அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். ஏ சொர்க்கவாதிகளே, நீங்க எங்கட உலகத்துல நண்பர்களா இருந்தீங்க, கூட்டாளிமார்களா இருந்தீங்க, சொந்தக்காரரா இருந்தீங்க, எங்கட கணவனா இருந்தீங்க, அல்லது மனைவியா இருந்தீங்க, அல்லது கூட பிறந்தவங்களா இருந்தீங்க. நாங்க நரகத்திலிருந்து வெந்து கொண்டிருக்கிறோம், பசியில தாகத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் எங்களுக்கு உங்களோட உதவி தேவை, எங்களுக்கு ஏதாவது சாப்பிட குடிக்க கொடுங்களேன், சாப்பிட குடிக்க கொடுங்களேன் என்று அந்த நரகத்தில் உள்ள மக்கள் சொர்க்கத்தில் உள்ள மக்கள்கிட்ட உதவி கேட்பார். அங்கிருந்து என்ன பதில் வரும் தெரியுமா? காலோ இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அந்த நரகத்தில் உள்ள மக்கள் சொர்க்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுவாங்க, இங்க இருக்கிற சாப்பாடு, இங்க இருக்கிற தண்ணி, இதெல்லாம் உங்களுக்கு ஹராம், எங்களுக்கு தரையில. நீங்க அல்லாஹ்வை நிராகரிச்ச நிலைமையில மௌத்தாவி இருக்கிறீங்க, காஃபிர்கள் நீங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சொல்ல எவ்வளவு கவலையாயிருக்கு. அவங்களுக்கு எதிர்பார்த்து உதவி கேட்டா அவங்களுக்கு கிடைக்கிற பதில் இதுவாக இருக்கு. முஸ்லிம்களை பொறுத்த வரையில நரகத்துல தற்காலிகமாக இருப்பாங்க. அவங்களோட தண்டனைக்கு ஏற்ற மாதிரி காலங்கள் முடிவு செய்யப்படும். அவங்களோட தவறுக்கு ஏற்ற மாதிரி நரகத்துல தண்டனை கொடுக்கப்படும், காலங்கள் முடிவு செய்யப்படும். அதை முடிவு செய்யறது அல்லாஹ் தான். உதாரணத்துக்கு சொல்றேன்டா, கோல் சொல்றவங்க சொர்க்கம் போக மாட்டாங்கடா, அப்ப எங்க போவாங்க? நரகம் போவாங்க. கோல் சொல்றவங்க நரகம் போவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குடும்ப உறவை முறித்தவர் சொர்க்கம் போக மாட்டார். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், லா யத்குலுல் ஜன்னத காத்தி', குடும்ப உறவை முறித்தவர் சொர்க்கம் போக மாட்டார். முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு அல்ல, இது முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம் அல்லாதவங்க எப்படி நரகம் தானே, அவங்களுக்கு நரகம் களிமா இல்லாம மௌத்தானா அவருக்கு நரகம் என்று சொல்ல தேவையில்லை, ஏற்கனவே அல்லாஹ் சொல்லித்தான். இது களிமா சொல்லி தொழுது நோம்பு பிடிச்சி ஜகாத் கொடுத்து ஹஜ்ஜி செஞ்சு எல்லா அமல்களையும் செஞ்சிருக்கிறார். ஆனா உறவை துண்டித்த நிலைமையில மரணித்திருக்கிறார். உறவை, குடும்ப உறவை துண்டித்த நிலைமையில மரணித்தார் இந்த முஸ்லிம். அந்த குற்றத்துக்காக அவர் நரகத்தில் போடப்படுவார், தண்டிக்கப்படுவார். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த நல்ல அமல் செஞ்ச இந்த நல்ல மனிதர், இவர்கிட்ட இந்த பாவம் தொடர்ச்சியாக இருந்தது, அந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சு கொள்ளவும் இல்லை, அதே நிலைமையில மரணித்திருந்தால் அந்த பாவத்தை வச்சு இவர் நரகத்துல போடப்படுவார். முதலாவது போரே நரகத்தில். நரகத்துல இவர காலங்கள் முடிவடைஞ்சதுக்கு பின்னால, தண்டனையுடைய காலங்கள் முடிவடைஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் அவரை நரகத்தை இருந்து வெளியே எடுத்து அவரை கழுவி சுத்தமாக்கி அவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. சொர்க்கம் போவாங்க, ஆரம்பத்திலே போக மாட்டாங்க. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆரம்பத்திலேயே சொர்க்கம் போகக்கூடியவங்களாக்கி வைப்பானா. அதனால சில குறிப்பிட்ட அமல்களை செஞ்சு திருப்தி அடைஞ்சோடு இருக்க கூடாது. சில குறிப்பிட்ட அமல்களை செஞ்சுட்டு நாங்க யாரும் திருப்தி அடையக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் தீனுடைய எல்லா பகுதியிலையும் கவனம் செலுத்துவோம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த நரகத்துல தற்காலிகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, நிரந்தரமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய காலத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பசி தாகத்துக்காக சொர்க்கத்தில் உள்ள மக்கள்கிட்ட உதவி கேட்பாங்க. எனவே அவங்க சொல்லுவாங்க, எங்களால உதவி செய்யல. நரகம் என்றது லேசானது இல்லை. நரகத்துக்கு போறது எல்லாம் காஃபிர்கள் மட்டும் இல்லை, முஸ்லிம்களும் நரகம் போவாங்க. முஸ்லிம்கள் நரகம் போக மாட்டாங்கடா, முஸ்லிம்கள் நரகமே போக மாட்டாங்கடா அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்ற உதவே தேவையில்லை. அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்ற, யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும்
மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால அல்லாஹும் அஜிர்னி மினன் நார் என்று 7 தடவை கேட்பாங்க. ஒவ்வொரு சுபஹ் தொழுகைக்கு பின்னாலே 7 தடவை அல்லாஹும் அஜிர்னி மினன் நார் என்று சொல்லுவாங்க. சுபஹுக்கு பின்னால 7 தடவை, மகரிபுக்கு பின்னால 7 தடவை, ஒரு நாளைக்கு 2 தடவை. நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயா. ஏன் ரசூல்லா கேட்டாங்க? முஸ்லீம்கள் தானே, ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டு சரி எங்களுக்கு எங்களோட படிப்பினைக்கு செஞ்சாங்கன்னா நாங்க முஸ்லீம்கள் ஏன் கேட்கும்? கலிமா சொன்னவங்க நரகம் போக மாட்டாங்க அப்படி ஒன்று இருக்குமா இருந்தா இப்படி துவா ஓதவே தேவையில்லை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். அதுலயும் அதான் கேட்கிறோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு துனியாலே நல்லதத்தா, வஃபில் ஆখিরাতি ஹஸனா ஆখিরাத்திலே நல்லதத்தா, வகினா அஸாபன் நார் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயா. ரசூலுல்லாஹ் அதிகமா ஓதக்கூடிய ஒரு துஆ. இது போன்ற மஜ்லிஸ்கள்லயும் ரசூலுல்லாஹ் பல தடவை இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார் என்று சொல்லிக் கொள்வாங்க. அடிக்கடி ஓதக்கூடிய துஆ தான் இந்த துஆ. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில சொர்க்கவாதிகள் நரகவாதிகள்கிட்ட கேட்பாங்க. இது நரகவாதிகள் சொர்க்கவாதிகள்கிட்ட கேட்கிறது தானே, இது நேரத்தோட சொன்னது. இதையும் அல்லாஹ் சொல்றார், வநாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நாரி அன் கத் வஜத்னா மா வஅத ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் ما وعد ربكم حقا قالوا نعم فأذن مؤذن بينهم اللعنة الله على الظالمين. நரக சொர்க்கத்துல இருக்கிறவங்க நரகத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேட்பாங்களா? நாதா அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபுன் நார். அஸ்ஹாபுல் ஜன்னா சொர்க்கவாதிகள், அஸ்ஹாபுன் நார் நரகவாதிகள். இவங்க அவங்கள பார்த்து கேட்பாங்க, அன் கத் வஜத்னா மா வஅத ரப்புனா ஹக்கா, எங்கட ரப்பு எங்களுக்கு வாக்களித்ததெல்லாம் எங்களுக்கு தந்து விட்டான். நாங்க ரப்ப நம்பி ரப்புக்கு பயந்து அவன் கட்டளைகளை நிறைவேற்றினோம், அல்லாஹ்வுக்காக உலகத்துல வாழ்ந்தோம். அவன் இந்த நல்ல அமலுக்கு எந்த சொர்க்கத்தை தாரதாக வாக்களிச்சானோ அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு தந்துட்டான். நாங்க அவன் வாக்க நிறைவேற்றிட்டான். ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுக்கு உங்களுடைய ரப்பு வாக்களித்ததை தந்தானா என்று சொர்க்கத்தை இருக்கிறவங்க நரகத்தை இருக்கிறவங்கள பார்த்து கேட்பான். எப்படி கேள்வி? எங்களோட ரப்பு எங்களுக்கு வாக்களிச்சதை தந்தான், உங்களோட ரப்பு உங்களுக்கு வாக்களிச்சதை தந்தானா? நீங்க அல்லாஹ்க்கு மாத்தமா வாழ்ந்தீங்க, தீன் இல்லாம வாழ்ந்தீங்க, அமல் இபாதத் இல்லாம வாழ்ந்தீங்க. எனவே தவறு குற்றங்களுக்கு என்ன தண்டனை என்று அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சிருந்தானோ அது உங்களுக்கு கிடைச்சிச்சா என்று கேட்பான். காலு நஅம், அவங்க சொல்லுவாங்க ஆம், எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது எங்களுக்கு கிடைத்து விட்டது. இந்த 2 கூட்டத்துடைய சொர்க்கவாதிகளுக்கு நரகவாதிகளுக்கு மத்தியில நடக்கக்கூடிய இந்த சம்பாஷணை, அதுக்கு பின்னால ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வார், ஃபஅذன முஅذினும் பைனஹும் அல்லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன். ஒரு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அவர் சொல்லுவார், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய பதுவா உண்டாகட்டும் என்று அந்த ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வார். அல்லாஹ் யாரையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பானா. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர், நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றா, இவ்வளவு பரிசுத்தமான ஒரு கலிமாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கு. கலிமாட பொறுமதி யாரு தனிமா விளங்குறாங்க? இஸ்லாத்துக்கு வந்தவங்க விளங்குறாங்க. அவங்க வழிகேட்டுல இருந்து, தவறுல இருந்து, கள்ள மண்ணை வணங்கி கொண்டு இருந்து, அவங்க இருட்டுல இருந்து அவங்க இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு சரியா இஸ்லாத்தை வழிகாட்டப்பட்டா, இஸ்லாம் அவங்களுக்கு தெளிவா காட்டப்பட்டா, அவங்க உண்மையாக இஸ்லாத்தை விளங்கி கொண்டாங்கன்னா, அவங்க விளங்கி கொண்டவங்க இஸ்லாத்தை ரொம்ப மதிக்கிறாங்க, ரொம்ப கண்ணியப்படுத்துறாங்க, அமல் இபாதத்துல ரொம்ப பேணுதலா இருக்கிறாங்க, அல்லாஹ்வை பயப்படுறாங்க, அவங்க ஒரு தவறு செய்ய பயப்படுறாங்க.
அவங்க கேட்கிறாங்க, முஸ்லிம்கள் ஏன் இப்படி செய்யறாங்க இந்த வேலையை? இது ஹராம் தானே, இது பாவம் தானே, இது குற்றம் தானே என்று அவங்க தவிர்த்து கொள்றாங்க, புதுசா வந்தவங்க. ஆனா பரம்பரை முஸ்லிம் கணக்கில்லாம செஞ்சு கொண்டிருக்கிறார். ஏன்னா தியாகம் செஞ்சு இஸ்லாம் கிடைக்க இல்லை. இஸ்லாம் சும்மா கிடைச்சிரு, சும்மா கிடைச்ச சொத்துவல் பொறுமதி இல்லை. பாப்பா கொடுத்த சல்லியா இருந்தா பாப்பாட சல்லிய பிள்ளைய சும்மா செலவழிப்பா, சும்மா செலவழிப்பா, கண்ட நின்ற மாதிரி. அவன் கஷ்டப்பட்டு 10 ரூபா சம்பாரிச்சு கொண்டு வந்தாரேண்டா எண்ணி எண்ணி தான் செலவழிப்பார். 1 ரூபா செலவழிக்க 10 மேல யோசிப்பார். ஏன்னா அவரு கஷ்டப்பட்டு அவருக்கு கிடைச்சது. இது வாப்பட. இதை போலத்தான் எங்களோட நிலைமை இருக்கின்றது. முஸ்லீம்கள் இஸ்லாத்துல எங்களோட பெற்றோர்கள் முஸ்லீம்கள், அவங்களோட பெற்றோர்கள் முஸ்லீம்கள். எனவே நாங்க எங்களுக்கு சும்மா கிடைச்சிருக்கு, உம்மா அப்பா முஸ்லீம் என்றதுனால நாங்களும் முஸ்லீம், அதனால இஸ்லாத்துடைய அருமை இல்லாம இருக்கிறோம். சர்வ சாதாரணமா தவறுகளை செய்யறாங்க, பாவங்களை செய்யறாங்க, ஹராத்தை செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை ஈடுபடுறாங்க முஸ்லீம்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிலைமைகள் வாரது செயல்களை வச்சுதான். உலகத்துக்கு நிலைமைகள் வாரது முஸ்லீம்களுடைய செயலை வச்சுதான், காஃபிர்களுடைய செயலை வச்சு அல்ல. காஃபிர்களுக்கு உலக வாழ்க்கை சொர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காஃபிர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு துனியா இதே சொர்க்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு சொர்க்கம் ஜன்னத். அப்ப அவங்களோட தவறுகள் குற்றங்களை வச்சு அல்ல தண்டனை வாருது. யாருடைய தவறு குற்றங்களை வச்சு தண்டனை வருதுன்னா முஸ்லீம்களோட தவறு குற்றங்களை வச்சுதான், பாவங்களை வச்சு. ஏன்னா அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு என்று உள்ள இடமே இந்த துனியா தான். இங்கதான் அவங்க போய் அனுபவிச்சுட்டு போகணும். ஏன்னா அவங்க அதே நிலைமையில மௌத்தானா நிரந்தரமான நரகத்தை கஷ்டப்பட போறாங்க, நரகத்துல நிரந்தரமா கஷ்டப்பட போறாங்க. அப்ப அவங்க அனுபவிக்கிறது எங்க? இங்கதான் அனுபவிக்கும். அதனால அவங்கள குடிய வச்சோ, சினாவை வச்சோ, வட்டியை வச்சோ, ஹராத்தை வச்சோ, பாவத்தை வச்சோ தண்டனை வாரது இல்லை. தண்டனை வாரது எங்களோட செயல்களை வச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிலைமைகள் சீராகணும் என்று யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்க அவங்கள சீராக்கி கொண்டா சரி. இன்னைக்கு நாங்க ரெண்டாவது ஆளை ரெண்டாவது பார்ப்போம், முதலாவது எங்களையே பார்ப்போம். என்ன நிலைமை என்ன? பயானுக்கு வந்திருக்கிறோம் ஒரு 200 பேர், என்ன ஆண்கள் பெண்கள் ஒரு 200 பேர் வந்திருக்கிறமா இருந்தா இந்த 200 குடும்பத்தில் உள்ளவங்களும் நான் என்னைய, நீங்க உங்களைய தனிப்பட்ட முறையில நான் என்னைய யோசிக்கிறதோட ஏத பொறுப்புல இருக்கிற மனைவி மக்களையும் நான் யோசிச்சா இந்த 200 குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்து. இன்னைக்கு பயான்கள் பண்ணினாலும் பயான்களை கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு சொன்ன பயான் என்ன சொல்லி வச்ச மாதிரி அவருக்கு என்றார். இவர் சொல்றாரு அவருக்கு தான் இன்றைக்கு என்ன பயான், சின்ன பயான் இன்றைக்கு சொல்லி வச்ச மாதிரி இன்றைக்கு செஞ்ச பயான் முழுக்க முழுக்க அவருக்கு என்று இவர் சொல்றார். அவர் சொல்றார் இவருக்கு என்று, மூணாவது ஆள் இன்னொரு ஆளுக்கு என்று சொல்றார். இப்படி ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு திருப்பினா கடைசியா ஒருத்தருக்கும் இல்ல பயான். பயான் பண்ணினவருக்கும் பயான் இல்ல, அவருக்கு திருந்த போறதும் இல்ல, பயான கேட்டவங்களும் திருந்த போறது. அதனால தான் ஜும்மாக்கள்ல நாங்க வசியத்து செய்யக்கொள்ள தக்வாவை கொண்டு வசியத் செய்யக்கொள்ள முதலாவது அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் என்று சொல்றார். முதலாவது செல்ற வசியத்தை எனக்கு, நான் சொல்ற புத்திமதி முதலாவது எனக்கு, இரண்டாவது தான் உங்களுக்கு. எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மற்றவர்களை ரெண்டாவது பார்ப்போம். பக்கத்து எங்களை மக்கியவங்களை ரெண்டாவது யோசிப்போம், முதலாவது எங்களே யோசிப்போம். ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கை என்ன எப்படி போகுது, முதலாவது எங்களை ஈமான் எந்த நிலைமையில இருக்கு, 5 விஷயத்துல கவனம் செலுத்தினா சரி. ஒன்று ஈமான், அடுத்தது இபாதத், அடுத்தது முஆமலாத் கொடுக்கல் வாங்கல், 4வது முஆஷராத் குடும்ப வாழ்க்கை, 5வது அஹ்லாக்கியாத் அஹ்லாக் பண்பாடு. இந்த 5 தான் அடிப்படை. இந்த 5க்குள்ள முழு இஸ்லாமும் அடங்குது. ஈமான், இபாதத், கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, அஹ்லாக், இதுக்குள்ள முழு தீனுடைய விஷயங்களும் அடங்குது. முழு குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களும் அடங்குது.
முதலாவது ஈமான் நம்பிக்கை. நம்பிக்கை என்றது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அது மறைவான விஷயங்களை நம்புறது. கண்ணால பார்த்து நம்புறதுக்கு பேர் ஈமான் இல்லை. கண்ணால பார்க்காததை நம்புறதுக்கு பேர் தான் ஈமான். குர்ஆன்ல என்ன சொல்றான்? அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابَ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ. அலிஃப் லாம் மீம் என்றாவே அதுக்கு கருத்து ஒருத்தருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் கருத்து. இது என்ன, ஏன் அல்லாஹ் அப்படி முதல்ல ஆரம்பிக்க போலே அலிஃப் லாம் மீம் ஒத்த எழுத்துக்கள் இதெல்லாம். அல்லாஹ் என்ன விளங்கப்படுத்துறான் என்றா, நீ குர்ஆன பார்க்க கொலே இப்படி வா, உனக்கு ஒன்றும் தெரியாது என்று வா, எல்லாம் தெரியும் என்று வராத. அதனால தான் அலிஃப் லாம் மீம். இதுக்கு கருத்து முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹு அலமு பிமுராதி. இந்த அலிஃபுக்கு என்ன நோக்கம், அலிஃபை கொண்டு என்ன நோக்கம், லாம கொண்டு என்ன நோக்கம், மீம கொண்டு என்ன நோக்கம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே நீ தெரியாதே வா. யாரு தெரியாது என்று போறாரோ அவர் தெரிஞ்சு கொள்வார். யார் தெரியும் என்று வாராரோ அவர் தெரிஞ்சு கொள்ள மாட்டார். எனக்கு தெரியாது என்று சொல்வதே மார்க்க அறிவுல பாதி. லா அத்ரி நிஸ்ஃபுல் இல்ம் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு தெரியாது என்று சொல்வது இல்முல பாதி. தெரியாது என்று சொல்வதே இல்முல பாதி. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்தது அல்லாஹ் சொல்றான், ذَلِكَல் கிதாப். அந்த கிதாப் எந்த கிதாப்? அல்லாஹ் தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூலம் ரசூலுல்லாஹ்க்கு இறக்கி வச்சானே அந்த குர்ஆன். அந்த குர்ஆன் சொல்றார். இப்ப இருக்கிற குர்ஆன்ல மாத்தங்கள் செய்ய இயலும், எழுத்துவல மாத்த இயலும், ஆயத்துல மாத்த இயலும், ஆயத்துல மாத்தி எழுத இயலும், எல்லாம் செய்ய இயலும். அதனால இப்ப இந்த கிதாப் என்று சொல்லாம, இந்த கிதாப் என்று சொல்லாம அந்த கிதாப் என்று சொல்றார். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல அந்த எழுதப்பட்ட கிதாப். அந்த குர்ஆனுடைய விஷயத்துல லா ரைப ஃபீ, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு புக்கும் உலகத்துல இதுவரைக்கும் எந்த ஒரு புத்தகமும் எந்த ஒரு அறிவாளியாலேயும் எழுதப்பட இல்லை. புக்க ஆரம்பிக்க கொலே இதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி எழுதின ஒரு புத்தகமே இல்லை உலகத்தில், குர்ஆனை தவிர. எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, எழுதிட்டு அதுல உள்ள தவறுகளை திரும்ப அடுத்த பையனை அச்சடிய திருத்தி கொள்றாங்க. அல்லது கடைசிக்கு எழுதிருப்பாங்க, இந்த புக்கை வாசிச்சுட்டு ஏதாவது தவறு இருந்தா எங்களுக்கு சொல்லித்தாங்க, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த குர்ஆனுடைய விஷயத்துல அல்லாஹ் ஆரம்பிக்க கொலை சொல்றான், இந்த அந்த குர்ஆனுடைய விஷயத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படியா இந்த குர்ஆன்? சந்தேகமே இல்லை. சந்தேகத்தோட யார் பார்ப்பாரோ அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கவும் மாறு. சந்தேக கண்ணோட்டத்தோட யார் குர்ஆனை வாசிப்பாரோ, தர்ஜுமாக்களை பார்ப்பாரோ அவருக்கு ஹிதாயத்து கிடைக்காது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். முத்தகீன்களுக்கு, தக்வாவுடையவங்களுக்கு. முத்தகீன்கள் என்றா யார்? அதையும் விளங்கப்படுத்துறார். அல்லதீன யுமினூன பில் கைபி, அவங்க தான் மறைவான விஷயங்களை நம்பக்கூடியவங்க. வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், ஆகிரத்தை நம்பக்கூடியவங்க. அல்லாஹ்வை கண்ணால பார்க்க இல்லை, ரசூலை நாங்க கண்ணால பார்க்க இல்லை, அவருடைய வேதனையை கண்ணால பார்க்கிறோம் இல்லை, கண்ணுக்கு விளங்குது இல்ல. எங்களுக்கு மண் குழியில ஆளை வச்சுட்டு மண்ணை கூட்டிட்டு வாரோம், அங்க ரஹமத் அது வேதனை நடக்குதா அல்லது அது சொர்க்கத்துடைய பூஞ்சோலை அமையுதா எங்கட கண்ணுக்கு விளங்குது. ஆகிரத்துடைய எந்த ஒரு நிலைமையும் எங்கட கண்ணுக்கு விளங்கக்கூடியதா இல்லை. சொர்க்கம் நரகம் கண்ணுக்கு விளங்குது இல்லை. அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறது எங்கட கண்ணால பார்க்கக்கூடியதா இல்லை. அப்ப குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில யாருக்கு அமல் செய்யணும் என்றா, யாருக்கு மறைவான விஷயங்கள நம்பிக்கை இருக்குதோ, அல்லாஹ்வுடைய வாதா வஈத், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எச்சரிக்கையில யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவங்களுக்கு தான் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் அமல் செய்யும்.
அல்லாஹ்ட வாக்குறுதியில நம்பிக்கை இல்லாதவனுக்கு அவனுக்கு அமல் செய்ய இயலுமா? அல்லாஹ்ட எச்சரிக்கையில நம்பிக்கை இல்லைன்னா அவன் பாவத்தை இது தவிர்த்து கொள்வானா? பாவத்தை பயப்படுவானா? பயப்பட மாட்டான். அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலாவது அடிப்படையானது தான் ஈமான். ஈமான் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. லா என்ற இல்லை, இலா, லா லா இலாஹ இல்லல்லாஹ் என்றோமே, லா என்ற கருத்து இல்லை. இலாஹ் என்றால் வணங்கப்படக்கூடிய ஒவ்வொன்றுக்கும். ஒருத்தர் ஒரு கல்லை வச்சு வணங்குகிறார், அதுக்கும் இலாஹ் என்று தான் சொல்லப்படும். ஒருவர் ஒரு முட்டியை வச்சு வணங்குகிறார் என்று வச்சுக்கோங்க, அதுக்கும் இலாஹ் என்று தான் சொல்லப்படும். சூரியனை வணங்குகிறார், இலாஹ் என்று சொல்லப்படும் சூரியனுக்கு. நெருப்பை வணங்குறாங்க, நெருப்புக்கு இலாஹ் என்று சொல்லப்படும். எதெல்லாம் மக்கள் உலகத்தை வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ வணங்கப்படக்கூடிய அத்தனைக்கும் இலாஹ் என்று சொல்லப்படும். அதுக்கு இலாஹ். எனவே லா இலாஹா வணங்கப்படுவதற்கு தகுதியானதாக இல்லை. இல்லா அல்லாஹ், இல்லா அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இல்லா என்றா தவிர, அல்லாஹ் என்றா அல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேற யாரும் இல்லை. அல்லாஹ் வணங்குறதுக்கு மட்டுமல்ல, உதவி செய்வதற்கும் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. லா நாசிர இல்லல்லாஹ், லா முஅதிய இல்லல்லாஹ், லா மானிஅ இல்லல்லாஹ், லா ராஸிக இல்லல்லாஹ், லா ஹாஃபிஸ இல்லல்லாஹ். எல்லா 99 திருநாமங்களும் அதுக்குள்ள வந்துடும். அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய எல்லாமே அத சொல்லணும். லா ரஹ்மான இல்லல்லாஹ், லா ரஹீம இல்லல்லாஹ். ரஹ்மான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ரஹீம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா ஹாஃபிஸ இல்லல்லாஹ், பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா ராஸிக இல்லல்லாஹ், உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா மானியா இல்லல்லாஹ், தடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா முஅதிய இல்லல்லாஹ், கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எதையும் செய்யறதுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சகலதையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எங்களால முயற்சி தான் செய்யணும், முடிவை வெளியாக்குறவன் அல்லாஹ். முயற்சி செய்யணும். கடை திறந்து, கடை எடுத்து, அதை கட்டி, அதுக்கு சாமான் போட்டு கடையை திறந்து வச்சு கொண்டிருக்கேன். அதுல லாபத்தையும் நஷ்டத்தையும் உண்டாக்குறவன் அல்லாஹ். வெற்றியை தோல்வியை தாரவன் அல்லாஹ். முடிவு அவன் கையில தான் இருக்கு. நாங்க முயற்சியில செஞ்சு கொண்டிருக்கிறோம். முயற்சியிலே முடிவில்லை, முயற்சியிலே முடிவில்லை. முடிவு அல்லாஹ் தன் கைவசம் வச்சிருக்கிறார். எங்களுக்கு சொல்றா, நீங்க முயற்சி செய்யுங்க, முயற்சி செஞ்சுட்டு எனக்கிட்ட உதவியை கேளுங்க, நான் நாடுறதை செய்வேன். முயற்சியிலே முடிவு இருந்தா யாரும் தோல்வி அடைய மாட்டா. முயற்சியிலே முடிவு இருந்தா யாரும் தோல்வி அடைய மாட்டா. எல்லாரும் வெற்றி பெறுவா, யாரும் நஷ்டவாளியா போக மாட்டா. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கையில தான் சகல காரியங்களும் இருக்கு. ரசூலுல்லாஹ் தெளிவா எங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். நல்லா விளங்கிக்கோங்க, முழு உலக மக்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நலவை செய்ய நாடினா, முழு உலக மக்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய நாடினால், அல்லாஹ் எந்த நல்லதை, எந்த நலவை உங்களுக்கு எழுதியிருக்கிறானோ, முடிவு செஞ்சிருக்கிறானோ, அந்த நலவை தவிர வேற எந்த நலவையும் உலக மக்களால் உங்களுக்கு செய்யல. அவங்க நினைக்கிறத செய்யல, அல்லாஹ் நாடினத்தை தான் செய்வான் என்றதை தான் விளங்கப்படுத்தினார். எல்லாரும் சேர்ந்து எங்களைய கரை சேர்க்க பார்க்கிறாங்க, எங்களைய தூக்கி விட பார்க்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து, முழு ஊரே சேருது எங்களை தூக்கி விட. அல்லாஹ் கீழே வைக்க நாடிட்டான்டா, முழு உலகம் சேர்ந்தாலும் தூக்கி விடுறதுக்கு ஒருத்தராலே ஒன்று செய்யல. அவர் கீழே தான் வைப்பார். நாங்க சிலவங்களை சொல்றோமே, குடும்பத்துல சிலவங்க இருக்கிறாங்க, நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிடுறோம், இவரை எப்படியாவது முன்னு காக்க, இவர் ஒரு இடத்துக்கு கொண்டு வர எத்தனையோ ஜாதி வியாபாரத்தை காட்டி கொடுத்தோம், அங்க வேலைக்கு போட்டோம், இங்க வேலைக்கு போட்டோம், அப்படி உதவி செஞ்சோம். இப்படி அவரை அங்கனைக்கே தயக்கிறார்.
என்று அல்லாஹ் அவர் அங்கேயே தான் வைக்க முடிவு செஞ்சிருக்கிறார். அதனால முழு உலகமும் சேர்ந்து அவரை கொண்டாட இயலாது என்று அல்லாஹ் நாடித்தான் அவருக்கு. எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போல சொன்னாங்க, வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைஹி. நல்லா விளங்கிக்கோங்க, முழு உலக மக்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதி செய்ய நாடினால் அல்லாஹ் எந்த கெடுதியை நாடி இருக்கிறானோ அந்த கெடுதியை தவிர வேற எந்த ஒரு கெடுதியை மக்களால செய்யல. எவ்வளவு ஆணித்தரமான பேச்சு, எவ்வளவு உறுதியான பேச்சு மேலான சகோதரர்களே. அல்லாஹ் நாடுறது தான் நடக்கும். எனவே இந்த நம்பிக்கை அடிப்படையான நம்பிக்கை. எங்களுக்கு கணவனால மனைவிக்கு நிம்மதியை தாரது அல்லாஹ், மனைவியால கணவனுக்கு நிம்மதியை கொடுக்கிறது அல்லாஹ், பிள்ளைகளால தாய் தந்தருக்கு நிம்மதியை தாரது அல்லாஹ். அல்லாஹ் நாடினா பிள்ளைகளால நிம்மதியை தருவான், அல்லாஹ் நாடினா இருந்த நிம்மதியை இல்லாமாக்குவான். அல்லாஹ் கேளு, திருமணம் செய்யறதே நிம்மதியா வாழ அல்லாஹ் நாடினா திருமணத்தை கொண்டு நிம்மதியை தருவான், அல்லாஹ் நாடினா திருமணத்தை கொண்டு இருந்த நிம்மதியும் இல்லாமாக்குவான். சிலவங்க சொல்றாங்களே, கல்யாணத்தோட என்ன நிம்மதியே போச்சு, கல்யாணத்தோட நிம்மதி போச்சா? அப்ப கல்யாணம் முடிச்சு அதுக்கா? கல்யாணம் முடிச்சே நிம்மதியா இருக்கு. கல்யாணத்தோட நிம்மதி போச்சுன்னா என்ன கருத்து? அல்லாஹ்ட கையில இருக்கு. நிம்மதியை தரது அல்லாஹ். புள்ளைன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு புள்ள கிடைச்சி அந்த புள்ளையால சில நேரம் உமா அப்பாவுக்கு நிம்மதியே இல்லாம போயிட்டு, அந்த புள்ளையோட குலப்படி அந்த பிள்ளையால சில நிலைமைகளை உண்டாக்கி அல்லாஹு தஆலா சில நேரம் இருந்த நிம்மதி இல்லாம போயிட்டு. அல்லாஹ்க்கு உண்டால ரெண்டு செய்யணும். அல்லாஹ்க்கு ஒரே எதால நலவோ அதால நஷ்டத்தை உண்டாக்கி, எதால நஷ்டமோ அதால நலவை உண்டாக்கி, எதால கண்ணியமோ அதால கேவலத்தை தரையிலும், எதால கேவலமோ அதால கண்ணியத்தை தரையிலும், எதால வெற்றியோ அதால தோல்வியை உண்டாக்கியலும், எதால தோல்வியோ அதால வெற்றியை தரவும் அல்லாஹ் கேளு. அல்லாஹ்க்கு இதால இதுதான் நடக்கணும் கட்டாயம் இல்லை. நெருப்பு வந்து சுடக்கூடியது, தோலை அப்படியே மனிதனை எரிச்சு போடக்கூடியது. அதே நெருப்பால உடலுக்கு குளிர்ச்சியை தரவும் மேலும் என்றத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் எங்களை விளங்கப்படுத்துறார். எல்லாம் சேர்ந்து அந்த நும்ரூத் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஏற்பாடு செஞ்சு பெரிய நெருப்பொண்ட மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி நெருப்புல போட்டாங்க. எரிஞ்சு சாம்பலாவே போட்டுமே. வெளிரங்கத்துல நெருப்பாத்தான் பத்தி கொண்டிருக்கு. நெருப்பு அப்படியே நூந்து மலையை பெய்ய வச்சு நூக்க வைக்க இல்லை அல்லாஹ். அல்லாஹ் அப்படி செய்யும் மேலும் நூத்துடேலும் பெரிய வேலை ஒன்று இல்லை. ஆனா அல்லாஹ் அவன் குதிரத்தை காட்டினான். நெருப்பு நெருப்பாக இருக்குது, நெருப்புடைய நிறத்திலே இருக்குது, நெருப்பு பத்தி கொண்டிருக்குது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க அவர் எரிஞ்சு கொண்டிருக்கிறார். அதே நெருப்ப அல்லாஹு தஆலா மாற்றி அமைச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடலுக்கு நல்ல ராகத்தாக சுகமாக குளிர்ச்சியாக அல்லாஹ் மாற்றி விட்டார். பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி, இருக்கிறதுக்கு இன்னொரு மாதிரி. அல்லாஹ் கேளும், யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் நேரடியாவே நெருப்புக்கு ஆர்டர் போட்டார். யா நார், நேரடியா அல்லாஹ் சொல்லி செவிச்சார். அல்லாஹ் நாடினாவே நடந்துரும். இது அராத ஷைஅன், அல்லாஹ் ஒன்றை நாடிட்டாவே போது நடந்துரும். சொல்ல ஒண்ணுமே கட்டாயம் இல்லை. ஆனா இன்னைக்கு அல்லாஹ் சொல்றான், நெருப்பை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா நார், ஏ நெருப்பே, கூனி, நீ மாறி விடுவாயாக, ஆகி விடுவாயாக, பர்தன் குளிர்ச்சியாக, வசலாமன் இதேற்றமா அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல பேரை சொல்லி கண்ணியப்படுத்துறதுக்கு தான் இது, கண்ணியப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் இப்படி செஞ்சார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதெல்லாம் ஈமானுடைய பாடம். குர்ஆனை விளங்கணும், குர்ஆன்ல தர்ஜுமாக்களை கேட்கணும். உலமாக்கள் தகுதியான உலமாக்களை வச்சு நான் என் சொந்த விருப்பம் என்னன்னா, இது எப்பயோ நடந்திருக்கோன்னு நாங்க இன்னும் செய்யவே இல்லை. எங்களோட ஊர்ல எல்லா பள்ளிவாசல்லையும் ஏலாட்டியும் குறிப்பிட்ட நல்ல மக்கள் எல்லாரும் வந்து போகக்கூடிய வசதியான ஒரு பள்ளிவாசல்ல ஒரு நல்ல தகுதியான ஒரு ஆலிமை எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து குல் அவுது பின் நாஸ் வரைக்கும் 30 ஜுஸு
6666 ஆயத்துகளை ஒவ்வொரு நாளும் அல்லது கிழமைக்கு ஒரு நாள் சரி, குறைஞ்சது கிழமைக்கு 2 நாள் ஏழுமேண்டா அப்படி, அல்லது 3 நாள் ஏழுமேண்டா அப்படி, டெய்லி ஏழுமேண்டா அப்படி இல்ல, ஒரு நாளைக்கு கேட்டாலும் பரவாயில்ல. ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை, ஒரு குறிப்பிட்ட ஆயத்துகள், ஒரு 5 ஆயத், ஒரு 7 ஆயத், ஒரு 10 ஆயத்துகளை அழகான முறையில ஓதி அதை தர்ஜுமா செஞ்சு மக்களுக்கு அந்த கருத்தை விளங்கப்படுத்தினா நாங்க காலப்போக்கில் முழு குர்ஆனையும் 2 வருஷத்திலேயோ 3 வருஷத்திலேயோ அல்ஹம்து சூரத்ல இருந்து குல் ரப்பின் நாஸ் வரைக்கும் 114 சூறாக்களையும் அந்த 6666 ஆயத்துகளையும் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள எங்க இருக்கு அப்படியே ஏற்பாடு? எங்க இருக்கு மேலான சோதனை? பொதுமக்கள் கேட்டீங்களா? எங்களுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்யுங்கன்னு கேட்டீங்களா? எல்லாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி. அல்லது உலமாக்கள் நாங்க அதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சோமா? 2 சைட்லையும் தவறி. ஒன்று ஆர்வம் இருக்கும், தேவையும் இருக்கணும் மக்களுக்கு. தேவை இல்லாட்டி பயானுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சும்மா வாங்க வாங்க என்றா பயம் பண்றவர் மட்டும்தான் இது பயம் பண்ணி கொண்டு இருக்கணும், கேட்கறதுக்கு ஒத்தரும் இல்லை. மக்களுக்கு தேவை இருக்கும், தேட்டம் இருக்கும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், பரக்கத்துக்கு உள்ளது அல்ல, வெறும் ஓதுறதுக்கு மட்டுமல்ல. குர்ஆனை விளங்கணும். அல்லாஹ் எங்களோட பேசுறான். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك. ஏ இன்சான், ஏ மனிதா என்றார். ஏ மனிதா என்ன எங்களை விழிச்சுதான் பேசுறான், எல்லாரையும் பார்த்து பேசுறான். உன்னை எதை ஏமாத்தி கொண்டிருக்கிறது கேட்கிறான். மகர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான ரப்புடைய விஷயத்தில் உன்னை எதை ஏமாற்றி கொண்டிருக்கிறது? அல்லது خلقك, அந்த அல்லாஹ் தான் உன்னை படைத்தான். ஃபஸவ்வாக ஃபஅதலக், உன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் அழகான முறையில் அமைத்து அழகான முறையில் உன்னை அமைத்தான். அந்த அல்லாஹ்வுடைய விஷயத்துல உன்னை எதை ஏமாத்தி கொண்டிருக்கிறது? அந்த அல்லாஹ்வின் பக்கம் உன்னுடைய கவனத்தை செலுத்தாம நீ வேற எதை கண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறாய்? யார நாடுறாய், யார தேடுறாய், யாருக்கு பின்னால போறாய்? நீ பெரிய ஒரு ஏமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பு, உன்னுடைய தொடர்பு அல்லாஹ்வோட ஆக்கிக்கோ என்று அல்லாஹ் எங்கட கவனங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன் தர்ஜுமாக்களை மட்டும் நேரடியா பார்த்தா எல்லாருக்கும் விளங்காது. அந்த வார்த்தைக்கு வார்த்தை தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கு, அதை பார்த்தா எல்லாருக்கும் விளங்கிக்கொள்ள கஷ்டம். அப்போ ஒரு தகுதியான சிலர்களுக்கு விளங்கையிலும் பொதுவான அமைப்புல சில விளங்கிக்கொள்ள கஷ்டமான சில ஆயத்துகள் இருக்கு. அப்ப அது ஒரு தகுதியான ஒரு ஆலிமை வச்சு அது நல்ல விரிவுரையோட தஃப்சீரோட எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஒருத்தர் விளங்கப்படுத்துவாரேனா பெரிய ஒரு விஷயம். முழு வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட, துனியா ஆகிரத்தோட சம்பந்தப்பட்ட எங்களுடைய ஈடேற்ற வெற்றிக்கு உரிய அவ்வளவு புத்திமதிகளும் சொல்லப்பட்டது. குர்ஆன்ல சுருக்கமாகவும் ஹதீஸ்ல விரிவாகவும் சொல்லப்பட்டது. களவெடுத்தா கையை வெட்டுங்கன்னு வந்திருக்கு. எங்கேருந்து கையை வெட்டுறது அது குர்ஆன்ல வந்து இல்லை. வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா, களவெடுத்த ஆண் பெண்ணுடைய கையை வெட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றார். சந்தோட கையை வெட்டுறையா, முட்டு கையோட கையை வெட்டுறையா, மணிக்கட்டோட கையை வெட்டுறையா, அது எங்க இருக்கு? குர்ஆன்ல இல்ல, அது ஹதீஸ்ல தான் இருக்கு. அது எவ்வளவு பொறுமதியான களவு. ஒருத்தர் 2 ரூபாவை களவு எடுத்தார், அதுக்கு கையை வெட்டினா உலகத்தை யாரும் ஒருத்தருக்கு கைக்காது. அப்ப களவுடைய அளவு ஒன்று இருக்கு. இந்த அளவு பொறுமதியான களவு ஒருத்தர் எடுத்தா தான் கையை வெட்டும். ருக்கு செய்யுங்கன்னு வந்திருக்கு. சுஜூத் வர்காவு வஸ்ஜுது என்றார். ருக்கு சுஜூத் செய்யுங்க. ருக்கு எப்படி செய்யணும், சுஜூத் எப்படி செய்யணும், அது எங்க இருக்கு? அது ஹதீஸ்ல தான் இருக்கு, குர்ஆன்ல இல்ல. நாங்க செய்யற மாதிரி சுஜூத் செய்யுங்கன்னு குர்ஆன்ல வந்து இல்லை. இத மாதிரி சுஜூத் செய்யுங்கன்னு குர்ஆன்ல வந்து இல்லை. நாங்க அப்படியே கீழே நெத்திய பூமியில வச்சு 2 கையை வச்சு 2 முட்டுக்காலை வச்சு 2 கால் பாதத்துடைய உள்பகுதியை வைக்கிறோமே, இந்த முறை குர்ஆன்ல வந்து இல்லை. அது அந்த முறை எங்க வந்திருக்கு? ஹதீஸ்ல தான் வந்து ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்தாங்க, சொல்லி தந்தாங்க. அப்ப வெறும் குர்ஆனை மட்டும் விளங்கி சரி வராது. குர்ஆனோட ஹதீஸையும் விளங்கினாத்தான்
எங்களுக்கு குர்ஆனை விளங்கிக் கொள்ள. குர்ஆனுக்கு விளக்கம் தான் ஹதீஸ். எனவே எங்களுடைய எல்லா விஷயங்களும், எங்களோட இபாதத்துடைய விஷயங்கள், அதே போல எங்களோட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வியாபாரங்கள் எப்படி செய்யணும் அதையும் அல்லாஹ் விளங்கப்படுத்தியிருக்கிறான். குடும்ப வாழ்க்கையை பற்றி விளங்கப்படுத்தியிருக்கிறான். கணவன் பொறுப்பு, மனைவியுடைய பொறுப்புகள் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருமணங்களை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்தியிருக்கிறான். எங்களோட அன்றாட தாய் தந்தையருடைய பொறுப்பு என்ன, இன பந்துக்களுடைய பொறுப்பு என்ன, குடும்ப சொந்த பந்தங்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எங்களோட பொறுப்புகள், முழு விஷயங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல விளங்கப்படுத்தி. இல்லாதது ஒன்று இல்லை, எல்லாம் இல்லை. அப்ப இந்த குர்ஆனை நாங்க விளங்குவோம். இதுக்கு ஒரு ஏற்பாடு எங்களோட மல்வானேல இன்ஷா அல்லாஹ் இருக்கிறவங்க எல்லாரும் பொறுப்பா இருக்கிறவங்க மஷூரா பண்ணி ஒரு தகுதியான ஒரு ஆலிம கிழமைக்கு ஒரு நாள் சரி பரவாயில்ல வரவழைச்சி அவங்கள வச்சு இந்த தஃசீரை ஆரம்பிக்க ஏழுமேண்டா அல்லாஹ் மிச்ச சந்தோஷப்படுவார். எவ்வளோ விஷயங்கள் விலகிக்கொள்ளு. மிச்ச நேரம் எடுக்கல, மணித்தியார கணக்குல பயான் பண்ணினா மக்கள் கேட்க தயாரி. ஏதோ இப்ப பயான் கேட்கிறோம். அப்ப பொது ஏனைய நாள்கள்ல ஒரு அரை நாள் போகும். இந்தியா பாகிஸ்தான் போன்ற பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் சுபகுக்கு பின்னால அந்த இமாமே வாசிச்சிருவார். குர்ஆனை வாசிச்சு அதை கருத்தை சொல்லி அதை ஓதி காட்டி விளக்கம் கொடுப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்க குர்ஆனை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யக்கூடாதா? உங்களோட உள்ளங்கள்ல பூட்டு போட்டிக்குதான்னு கேட்கிறான். உங்களோட உள்ளங்கள்ல பூட்டா போட்டு வச்சுக்குது, குர்ஆனை விளங்காம இருக்கிறீங்களே அப்படி கேட்கிறான். சிந்திக்க என்றார். குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா, ஓதுங்க, படிங்க, விளங்குங்க, சிந்திங்க, எல்லாம் இருக்கு அந்த வார்த்தைக்குள்ள. இக்ரா என்ற வார்த்தையில இருந்து தான் இந்த அல்லாஹ்வுடைய விரோதிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா. இக்ரா என்ற வார்த்தையை வச்சுதான் குர்ஆன்ல இருக்கிற குர்ஆனை ரிசர்ச் பண்ணி குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்சு அதுல இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இன்றைக்கு அவங்களால என்னென்ன சதிகள் திட்டங்கள் போட்டு பயங்கர முயற்சிகள் நடக்குதோ எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அவங்க எடுத்ததுதான். அவங்களோட கையால மடியால உள்ளது அல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்தது. எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த குர்ஆன்ல தான் நான் ஈமானை பத்தி சொல்லிக் கொண்டு வாரேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தையும் சொல்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில ஒரு கம்பவுண்ட் இருந்துச்சு, தடி. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈமான்ட பாடத்தை படிப்பிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, முழு உலக மக்களுக்கும் படிப்பிக்கிறார். அல்லாஹ் கேட்டான், மாஃபி யதிக யா மூசா, ஏ மூசா உங்களோட கையில என்ன இருக்குதுன்னு கேட்டான். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலஹி அஸாய அத்தவக்கவு அலைஹா. யா அல்லாஹ், இது ஒரு கம்பு, ஒரு தடி, இது ஒரு அசா. நான் இத அப்படியே குத்தி சாஞ்சு கொள்வன். நான் இதால இளக்கொலைகளை ஆட்டுக்கு பிச்சு கொள்வன். இன்னும் பல வேலைகளை இந்த கம்பால இந்த தடியால நான் செஞ்சு கொள்வேன். அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் கேள்வி கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலம் சொல்ல வச்சு அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், அல்கி மா ஃபி யதிக யா மூசா, ஏ மூசா உங்களோட கையில இருக்கிறத போடுங்க. நான் பனிய போட்டதோட அல்லாஹ் என்ன செஞ்சானேடா, அது ஒரு பெரிய ஒரு பாம்பாக மாற்றினான். கையில என்னன்னு கேட்டான், கம்பு தடி என்று சொன்னாங்க. பனிய போட சொன்னான், அந்த தடிய பனிய போட்டாங்க, பாம்பாக்கினான். திரும்ப சொன்னான், பிடிங்க பாம்ப. பிடிக்க போல தலைக்கிட்டால் தான் பிடிக்கவும் போடும். அதே கம்பு பாம்பாவிட்டு பிடிக்க சொல்றான் அல்லாஹ். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சாங்க, அதை பழையபடி தடியாகவே மாத்தினார். இதுல இந்த என்ன விளங்குறோம்? அல்லாஹ்க்கு எல்லாமே எதால நலவோ அதால கெடுதியை உண்டாக்கி, எதால நலவு கிடைச்சு கொண்டிருக்கிறதோ அதால கெடுதி, அதே எங்களுக்கு கெடுதி செய்யக்கூடியதாக்கி, எது கெடுதியா இருக்குதோ அதால எங்களுக்கு நலவு செய்யக்கூடியதாக்கவுமே. தடி நலவு செய்யக்கூடியதா இருந்தது, அதை பாம்பாக மாத்தினான். பாம்பு கெடுதி செய்யக்கூடியது, அதே பாம்பை திரும்ப தடியாக மாத்தினான். கெடுதி செய்யக்கூடியதை திரும்ப நலவு செய்யக்கூடியதா ஆக்கினான், பிரயோஜனமா ஆக்கினான். இது சும்மா மூசா ஆசா, இது சும்மா சம்பவம் அல்ல. இதுல ஈமான்ட பாடம், இது ஈமான்ட பாடம்.
பெரிய பாடங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலாவது எங்களோட உள்ளத்துல வர வேண்டியது ஈமான், அசைக்க முடியாத நம்பிக்கை. ஈமான் என்றது சும்மா வராது. ஈமான் 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 என்று சொல்றதுனால ஈமான் வர போறது இல்ல. ஈமானுக்கு உழைப்பு செய்யப்படணும், உள்ளங்கள்ல பாடுபடணும், உள்ளங்களால் அதாவது நஃப்ஸுக்கு எதிராக செயல்படணும், தியாகங்கள் செய்யணும், அதிகமா குர்ஆன் ஹதீஸ கேட்கணும். இதை கொண்டு ஈமான வளர்ச்சி அல்லாஹ் உண்டாக்குவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஈமான் இருந்தால் தான் ஹலால எடுத்து நடக்கலும், ஹராத்தை தவிர்த்து கொள்ளேன். அல்லாஹ்ட கட்டளை எடுத்து நடக்கலும், அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து கொள்ளேன். ஈமான் தேவை. இல்லாட்டி எவ்வளவு தான் மிம்பர்ல முழங்கி தள்ளினாலும், வட்டியை பத்தி மணித்தியார கணக்குல பயான் கேட்டுட்டு, அந்த பயானை கேட்டுட்டு லோன் எடுக்க போறாரு, அவரே போறாரு அப்படியே வட்டி. பயான்கள் பறக்கத்தான் நடக்குது. இன்னைக்கு விஷயங்கள் மக்கள் காதால கேட்டு விளங்குறாங்க. ஆனா ஹராத்துல இருந்து தவிர்த்து கொள்றதுக்கு ஈமான் போதாது. ஹராத்தை விளங்கி இருக்கிறாங்க, ஹராத்துல இருந்து தவிர்த்து கொள்றாங்க இல்ல. அதுக்கு காரணம் என்ன? ஹராம் என்று தெரிஞ்சு கொண்டு ஹராத்தை இருந்து தவிர்த்து கொள்றாங்க இல்லையே, அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் ஈமான் பலகீனம். தெரியாதது அல்ல, தெரியும். கடமை என்று தெரிஞ்சு கொண்டு கடமையை செய்யாம இருக்கிறாங்க. காரணம் என்ன? தெரியாதது அல்ல காரணம். அதை செய்யறதுக்கு ஈமான்ல குறைபாடு இருக்கு, ஈமான் பலகீனம். அதனால தான் கடமையை செஞ்சு கொள்ளலாம், விளங்கியும் செய்யாம இருக்கிறாங்க. ஈமான் அறவே இல்லாம இல்ல, இருக்குது, போதாது. முலவுத்திரி அதுல நெருப்பு பத்தி கொண்டு எங்கட நாங்க ஆக்குற அடுப்புலையும் நெருப்பு பத்துது. கேஸ் குக்கர் என்ன அதுலயும் பத்துது. ரெண்டு நெருப்பு தானே, இதுவும் நெருப்பு அதுவும் நெருப்பு. சில நேரத்தை இந்த முலவுத்திரி நெருப்பால நெருப்பு எடுத்து நாங்க பெரிய அடுப்பால் பத்த வைக்கிறோம். பெரிய 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 அண்டாக்கள் வைக்கிற அடுப்புகளையும் பத்த வைக்கிறோம் இந்த சின்ன நெருப்பால. ஆனா அந்த நெருப்பால செய்யற வேலை இந்த நெருப்பால செய்யல. பெரிய ஒரு 50 கொத்து அரிசி வச்சு ஆக்கக்கூடிய அந்த அடுப்புல இருக்கிற நெருப்பு, அதுல 50 கொத்து அரிசியை வச்சா சில ஒரு மணி நேரத்திலேயோ எவ்வளவு நேரத்துல அது வெந்து வந்துடும். இந்த முளவுத்திரிக்கு மேல வச்சா அண்டா உண்ட தூக்கி, அல்லது முளவுத்திரி அண்டாக்கு கீழே வச்சா 50 கிலோ அரிசியை போட்டு வேவுமா? இன்றைக்கு வச்சா எப்ப சாப்பிட கிடைக்குமோ தெரியாது, சாப்பிடவே கிடைக்காது, அது வெந்து வராது அது. ஆனா ரெண்டு நெருப்பு தான். நெருப்பு என்றதுல எந்த மறுப்பும் இல்லை. இதே போல ஈமான் இருக்குது, ஈமான் இருக்குது. ஆனா போதா, ஹராத்தை தவிர்த்து கொள்ற அளவுக்கு ஈமான் போதா. அல்லாஹ்ட கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்ற அளவுக்கு ஈமான் போதா. ஈமான் இல்லைன்னு சொல்ல இல்லை. வட்டியில இருந்து தவிர்த்து கொள்ற அளவுக்கு ஈமான் போதாது. ஜினால இருந்து தவிர்த்து கொள்ற அளவுக்கு ஈமான் போதாது. மோசடி ஏமாத்தம் பொயில இருந்து தவிர்த்து கொள்ற அளவுக்கு ஈமான் போதாது. அப்போ ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஈமான வளர்த்து கொள்ளணும். அந்த அளவுக்கு ஹராத்துல இருந்து தவிர்த்து கொள்ற அளவுக்கு ஈமான் வளர்க்கப்படணும். ஈமான்ல முயற்சி செய்யணும். அல்லாஹ்ட கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்ற அளவுக்கு ஈமான்ல உழைப்பு செய்யணும். அது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணுடைய கட்டாய கடமை. விலகினம் விலகினம் என்று சொல்லி சரி வராது, தவிர்த்து கொள்ளவே. எனவே ஈமான் அடிப்படையான. அடுத்தது இபாதத். என்றால் இபாதத் என்பது வணக்கங்கள். வணக்கத்திலே ஆக பெரிய வணக்கம் எது தெரியுமா? 5 நேரம் தொழுக. தொழுகத்தான் அடிப்படையான வணக்கம். தொழுகையை விட சிறந்த ஒரு இபாதத்தை அல்லாஹ் கடமையாக்கவே இல்லை. அல்லாஹ் மேராஜுக்கு கண்ணியமான நபியை எடுத்து அல்லாஹ் நேரடியா கொடுத்த ஒரு இபாதத் என்றால் அதுதான் தொழுக. மிகப்பெரிய ஒரு அமல். உண்மையிலே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த 5 நேர தொழுகையை மட்டும் நானும் நீங்களும் ஆண்களும் பெண்களும் சரியாக அந்த உரிய நேரத்துல அவ்வல் வக்துல உள்ளச்சத்தோட பேணுதல தொழுதாலே போதும், எங்களோட சகல பிரச்சனையும் அல்லாஹ் முடிச்சு விடுவார். சகல பிரச்சனைக்கு தீர்வு தொழுகையிலே. ஆண்கள் இமாம் ஜமாத்தோட தான் தொழுவோம். வேலை வெட்டியை முடிச்சுட்டு அல்ல தொழுகிறது. அப்படியே தொழுகைக்கு 2வது இடம், வேலைக்கு 1வது இடம் என்றது தான் கருத்து.
வாங்க சொல்றாங்க, என் பாட்டுல நான் என் வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் தோட்டத்தை துப்புரவாகி கொண்டிருக்கிறேன். வாங்க சொல்றாங்க, நான் என்ன யோசிக்கிறேன் என்றா தோட்டத்தை துப்புரவாக்கி முடிச்சுட்டே தொழுவோம். அப்ப ஏண்ட உள்ளத்துல தோட்டத்துடைய மகத்துவம் முதலாவது, தொழுகையுடைய மகத்துவம் இரண்டாவது. அதுதான் கருத்து. வாங்க சொல்லப்படுது, கடைகள் அடைக்கப்படும், கடைகள் மூடப்படும், தொழுகைக்காக வேண்டி நேரம் ஒதுக்கப்படும். அந்த தொழுகையை தான் நல்லா எதிர்பார்க்க. வாங்க சொல்றதே வேலை வெட்டிகளை முன்பின்னாக்கிட்டு தொழுகிறதுக்கு தான். வாங்க சொல்றது அவங்களோட வேலையை அவங்களோட பாட்டுல செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு அல்ல. அதுக்கு வாங்க சொல்ல இல்ல, வேலை செய்ய வாங்க சொல்ல இல்ல, தொழுகிறதுக்கு தான் வாங்க சொல்லப்படும். ஹை அல ஸலா என்று சொல்லப்படுது என்னன்னா, நீங்க உங்களோட வேலையை விட்டுட்டு தொழுகைக்கு போங்க. அதுதான் கருத்து. ஹைய அல ஸலா, தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், வேலையை போட்டுட்டு போங்க. ஹைய அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் போங்க. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மகத்துவம் இருக்குதோ, அல்லாஹ்வுடைய பயமச்சம் இருக்குதோ, தொழுகையுடைய முக்கியத்துவம் இருக்குதோ, அவங்க எல்லா வேலையும் அப்படியே போட்ட மாதிரி இருந்த மாதிரி போட்டுட்டு அவங்க தொழுகையின் பக்கம் போறாங்க. யாருடைய உள்ளத்துல மகத்துவம் இல்லையோ அவங்க அவங்களோட பாட்டுல வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆண்களுக்கு இமாம் ஜமாத்தோட சொல்றது ஃபர்து, வாஜிப். வாஜிப். பெண்களுக்கு இமாம் ஜமாத் வாஜிப் இல்லை. பெண்களுக்கு ஆக சிறந்தது வீட்டுல மறைவான இடத்துல தொழுவது தான். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எங்கட வேலை வெட்டிகளை முன்பின் நாக்கி தொழுகை பாங்கு சத்தம் கேட்கிறதோட தொழுகையின் பக்கம் கவனத்தை செலுத்தி அழகான முறையில் ஒழுச்செஞ்சு சட்ட திட்டங்களை விளங்கி ஒழுச்செஞ்சு வேண்டுதலாக பயபக்தியோட அந்த தொழுகையை தொழுதுட்டு கையேந்து கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யலாம். ஃபர்லான தொழுகைக்கு பின்னால துவா நிச்சயமா கபூல் செய்யப்படும். தஹஜ்ஜத் தொழுகையில நேரத்துல துவா கபூல் செய்யப்படும். முதலாவது ஃபர்லுக்கு தான் இருக்கு இடம். முதல் இடம் ஃபர்லுக்கு. ஃபர்லு தொழுகைக்கு பின்னால எத்தனையோ பேர் துவா கேட்கிறே இல்லை, ஓடுறாங்க. ஏதோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு கொள்ள போற மாதிரி. இடையில கொஞ்சம் கால் தடுக்கி விழுந்தாவே அவனுக்கு மனசியார கலந்து போயிட்டு இருக்கு. வேகமா போக்கல யாராவது வந்துட்டாருன்னா அவரோட பேசாம போவேல, அவரோட பேச போல பேசி முடிய போல இங்க ஆட்கள் துவாவும் கேட்டுட்டு வர்றாங்க. செஞ்சு முடிச்சது ஒன்றும் இல்லை, சும்மா இபாதத்துக்கு அல்லாஹ்வுக்குள்ள நேரத்தை எடுத்து துனியாவுக்கு கொடுத்தா முசீபத்து தான். நல்லா விளங்க வேண்டிய விஷயம். தீனுக்கு என்று உள்ள நேரத்தை, அமல் இபாதத்துக்கு என்று உள்ள நேரத்தை எடுத்து ஒருத்தர் துனியாவுக்கு கொடுப்பாருன்னா அந்த துனியால பரக்கத்து வராது, அந்த துனியா முசீபத்தா தான் இருக்கு. அந்த அதுல அல்லாஹ்வுடைய உதவியும் இல்லை. நல்லா விளங்கிக் கொள்வோம். நானும் நீங்க கொடுக்கிறதே அமல் இபாதத்துக்கு நேரம், கொஞ்ச நேரம். அந்த நேரத்தை எடுத்து துனியாவுக்கு கொடுத்தா எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கணும்? உதவியை பார்க்கலாம். தியாகத்தை கொண்டு தான் உதவியை பார்க்க. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுகையில முழுமையான கவனம் செலுத்தப்படும். உள்ளச்சத்தோடு தொழணும். பயபக்தி. அத்தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் வணங்கணும், நீங்க அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி வணங்கணும். எங்களோட உள்ளம் அப்படி அமையணும், எங்களோட உள்ளம் அப்படி பண்படணும். நான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி இல்லையா நீங்க அல்லாஹ் பார்க்காட்டி அல்லாஹ் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால தான் قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون
الذين يرثون الفردوس هم فيها خالدون. அகல الذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. 7 விஷயங்களை சொல்றார் இந்த ஆயத்துல. இந்த ஆயத்துகள்ல 7 விஷயம் சொல்லிட்டு சொல்றான். இந்த 7 தன்மை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு போறவங்களா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த காலங்கள்ல எல்லாரும் நாங்க பள்ளிவாசல்ல இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸ் அஹ்லா என்று எல்லாம் நாங்க சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கேட்டா அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளு. சொர்க்கத்தை கேட்கக்குள்ள ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கடா. அதுதான் உயர்ந்த சொர்க்கம் என்ன. அது ஒரு உயர்ந்த சொர்க்கம். அங்கிருந்து தான் சொர்க்கத்துடைய ஆறுகள் ஊற்றுக்கள் ஆரம்பிக்குதுடா. சொர்க்கத்துடைய ஊற்றுக்கள் ஆரம்பிக்கிறது அங்கிருந்து. பாலாறு, தேனாறு, மதுவாறு, தண்ணீராறு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த எல்லா ஆறுகளும் ஆரம்பிக்கிறது அங்கே இதுதான். சுப்ஹானல்லாஹ். சும்மா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்டு சரி வராது. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போறவங்க யாருன்னு அல்லாஹ் சொல்லிக்கிறான். இன்ன தன்மை உள்ளவங்க அவங்க தான் போவாங்களாம். அதுல முதலாவது தான் சொல்றான், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா? உள்ளச்சத்தோட பயபக்தியோட தொழக்கூடியவர், குஷூ ஹுதூஓட தொழக்கூடியவர். இரண்டாவது சொல்றான், அவங்க தேவையில்லாத காரியங்கள்ல இருந்து அந்த மூமின்கள் தவிர்த்து கொள்வார். நேரங்கள் காலங்கள் வீணான காரியத்தை கழிக்க கூடாது. துனியா ஆகிறதுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலையில நேரம் கழிக்க கூடாது. அதுக்கு தான் இப்ப எல்லாம் தயாரிச்சு தந்திக்கிறேன். போன்ல வாட்ஸ்அப்பையும் பேஸ்புக்கையும், வாட்ஸ்அப் அல்லாத ஒரு வெத்தில செப்பு மாதிரி வாட்ஸ்அப்பா அது இருக்கிற எல்லா குப்பையும் வரும். எல்லா பொய் புரட்டு ஏமா மோஸ் எல்லாமே வரும். அலசிர இல்ல, ஆறாயிர இல்ல, சும்மா அனுப்பிக்கொண்டே தான். இன்னைக்கு அதை பார்க்காட்டி பைத்தியம் மாதிரி ஆட்கள், அப்படியே ஆட்கள் அடிக்ட் ஆகிட்டான். ஒவ்வொன்றுக்கு பைத்தியக்காரன் ஆகி. சிகரெட் குடிக்கிறவன் அவனுக்கு அது இல்லாமேலா, தூள் அடிக்கிறவனுக்கு அது இல்லாமேலா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கு அவங்கள பழகி கொண்டாங்களே. அப்படி நாங்களே ஆவிட்டோம், நோயாளிகள் ஆவிட்டோம். ஒரு வகையான நோயாளிகள். அல் ஜுனூனு ஃபுனூனு என்னுவாங்க அரபுல. பைத்தியம் பல வகை. அது ஒரு வகையான பைத்தியம் தான் இது. பைத்தியக்காரர்கள் ஆவிட்டோம் நான், அப்படிதான் சொல்லுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான சொல்ல, எங்கட நேரத்தை நாசமாக்க, எங்களைய வழி கெடுக்க, எங்கட புத்திகளை மங்க வைக்க, எங்கட உடல்ட ஆரோக்கியத்தை இல்லாமாக்க, எங்கட ஆகிரத்தை மண்ணாக்குறதுக்கு உள்ள ஒரு சாமான் தான் இது. இத பாவிக்கிறேன்டா, பாவிச்சு கொள்ளணும். மருந்துக்கு மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு பாவிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு வச்சிருவோம். தொழுகையை ஆரம்பிக்க கொள்ளையும் போனை பார்த்துட்டு தான் தொழுகை ஆரம்பிக்குது. தொழுது முடிஞ்சதோடையும் எடுக்கிறே முதலாவது போனை தான். நான் நீங்க எல்லாரும் எடுத்து முதலாவது அதுதான் பார்க்கணும். மியூசிக்லயே டைம் போகுது. அதுல மியூசிக் தான் இருக்கு. தூங்க கொள்ளையும் மியூசிக், தஹஜ்ஜத்துக்கு எழுப்புறது மியூசிக்ல, எல்லா இடத்துலயும் மியூசிக். போன ஒருத்தர் சைலண்ட்ல போட மறந்துட்டா தொழுகையிலே மியூசிக். ஒவ்வொரு ஜாதி பாட்டுகள் போகுது. தக்பீர் கட்டி தொழுறதா விட்டுட்டு டான்ஸ் பண்றதா யோசிக்க வேண்டியது. ஏண்டா கவனம் அவசரமா போயிடுது. ஏற்கனவே எங்கட கவனத்தை கட்டுப்படுத்துறது கஷ்டமாயி தொழுகையில எத்தனையோ ஜாய் யோசனை வரும். அதுக்குள்ள இப்படி ஒரு சத்தம் உண்டு, ஏதாவது ஒரு பாட்டுட ஒரு மியூசிக் கொண்டு போனா உடனே நினைவு வருமா இல்லையா? பழசெல்லாம் நினைவு வந்துடும், எல்லாம் நினைவு வந்துடும். அப்ப தொழுகையில அந்த சிந்தனையோட தான் தொழுது முடிப்பாரு. அப்ப எங்களையே போட்டு எப்படி பின்னி வச்சுக்கிறார் சுபஹான். புள்ளைகள நேரம் எல்லாம் காட்டுள்ள போகும். பச்சை போய் மிருகங்கள் பேசுறது இருக்கு உலகத்துல. எங்கேயாவது மிருகங்கள் பேசுதா? இதெல்லாம் காட்டி பிள்ளைகளையும் மந்தமாக்கி, பார்வையும் கெடுத்து, புத்தியையும் கெடுத்து, நேரத்தையும் கெடுத்து, எங்கட ஆகிரத்தையும் கெடுத்து போட்டார். இன்றைக்கு நிறைய குடும்ப வாழ்க்கை அப்படியே சின்ன பின்னமா போச்சு. நிறைய குடும்ப வாழ்க்கை, எத்தனையோ பேருடைய குடும்ப வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிட்டு.
அதாவது டிவோர்ஸ்ல வந்து நிக்குது, தலாக்ல வந்து நிக்குது. முந்தியடா சொல்லுவாங்க, அந்த குமருக்குள்ளே நாங்க கண்டே இல்லை, அவ்வளவு ஒழுக்கம், வீட்டோடே தான். இப்ப வீட்டோடே இது கொண்டு வெளிநாட்டுல இருக்கிறவரோட தொடர்பு கொண்டு வீட்டுல இது தெரியாம போயிட்டுறாங்க. ஒருத்தருக்கு வீட்டுல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியாது குமரு போனது. இப்ப அப்படியா போச்சு. முந்தி அந்த பிள்ளைய நாங்க எங்கேயும் காண்றே இல்லை, யாரோடையும் பலவாது. இப்போ ஒருத்தரோடையும் பலவே தேவையில்லை, பலவாமே போயிட்டு என்ன எல்லாம் போன்ல இருக்குது. என்னென்னத்தை வரவழைச்சு கொள்ளுமோ முழு உலகத்தை இருக்கிற அவ்வளவு சாமானத்தை வீட்டுக்கு வர வச்சுதே, காலடிக்கு கொண்டாந்து தந்துட்டு போயிட்டுருவா. வெளியிறங்கவே தேவையில்லை. ஈபேயா என்னமோ பேய் ஒன்று இருக்குது, அதுல இருந்து எல்லாத்தையும் அலப்பிச்சு கொள்ளையுது. என்ன அலப்பிக்கணும்? போத்தல் அலப்பிக்கணுமா, அல்லது வேற என்ன சரி அலப்பிக்கணுமா, நல்லது அலப்பிக்கணுமா, கெட்டது அலப்பிக்கணுமா, எல்லாத்தையும் அலப்பிச்சுது. எப்படி பயங்கரமான ஜமான்ல வாழ்றோம் தெரியுமா? இந்த காலகட்டத்துல குறிப்பாக ஆண்கள் மாப்பிளமார் அவங்க கவனஈனமா இருந்தா கண்ணீர் வடிக்க வேண்டி வரும். அவங்களோட பிள்ளைகளால கண்ணீர் வடிக்க வேண்டி வரும். அவங்களோட மனைவிமார்களால கண்ணீர் வடிக்க வேண்டி வரும். நிறைய பேர் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறார், மறைச்சு கொண்டிருக்கிறார். வெளியே சொல்லேலாம், மான மரியாதை போயிடும், மக்கள் சிரிப்பாங்க, மக்கள் வித்தியாசமா பேசுவாங்க. அப்படி நிலைமை எத்தனையோ குடும்பத்தின நிலைமை. பெண்களை ஏமாத்த லேசி, பெண்களை மயக்க லேசி, பெண்கள் விலகீனமானவங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன கருத்தை நான் சொல்றேன். பெண்கள் கோவிச்சிராய், என்ன எங்களை இப்படி போட்டு மட்டம் தட்டி பேசுறாரு. நான் சொன்னது இல்ல, நபி சொன்னது. நாகிசாத்துல் அக்ல் என்றாங்க, பெண்கள் புத்தி குறைந்தவர்கள் என்றாங்க. சில அன்பு வார்த்தைகளுக்கு பெண்கள் அடிமையாகிடுவாங்க, சில அன்பு வார்த்தைகளுக்கு அடிமையாகிடுவாங்க, சில வஸ்துக்களுக்கு அடிமையாகிடுவாங்க. அதனாலதான் போட்டு ஓட்டுறாங்களே. அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, குறிப்பாக ஆண்கள் மிகப்பெரிய கவனத்தோடு இருக்கும். சில ஆம்பளைகளுக்கு டைமே இல்லை, கொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கு டைம் கொடுக்க நேரமே இல்லை. அவர் ஹோ 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 என்று ஓடிக்கொண்டே தான், பறந்து கொண்டே தான், சம்பாதிச்சு கொண்டே தான். எந்த நேரம் பார்த்தா பிஸி பிஸி, வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். இந்த வியாபாரத்துக்கு தொங்கல் காணையில மேலான சகோதரர்கள், பணம் இருக்கிறே பைத்தியக்காரன் ஆக்கிற மனுஷன். மன்ஹூமான் லா யஷ்பஆன், மன்ஹூமுன் ஃபி துன்யா லா யஷ்பஅ மின்ஹா. ரெண்டு பேராசை பிடித்தவர்கள், ரெண்டு பேராசை பிடித்தவர்கள் அவருடைய வயிறு நிரம்பவே மாட்டாது என்றார். அதுல ஒருவர் யார் தெரியுமா? மன்ஹூமுன் ஃபி துன்யா, துன்யால பேராசை பிடிச்சவன், அவன் வயிறு நிரம்பவே மாட்டுச்சு. لو أن لابن آدم واديا من ذهب أحب أن يكون له واديان ولا يملأ فاه إلا التراب. புகாரியுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதன், ஒரு மனிதனுக்கு தங்க ஓடை, ரெண்டு தங்க ஓடைகள். தங்க ஓடைடா, தங்க ஓடை உலகத்தை எங்கேயாவது இருக்குதா? தண்ணியோட தான் இருக்கு, தங்க ஓடை இல்லை. தங்கம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற ஓடைகள் எங்கேயுமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒத்தனுக்கு துனியால மனுஷன் எவ்வளவு பேராசை பிடிச்சவனேண்டா, ரெண்டு தங்க ஆறுகள், ரெண்டு தங்க காடுகள் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு, ரெண்டு தங்க ஓடைகள் ஒத்தருக்கு சொந்தமா இருந்தாலும், ஒரு தங்க ஓடை ஒருவருக்கு சொந்தமா இருந்தாலும் அவன் நினைப்பானா, இன்னும் ரெண்டு தங்க ஓடைகள் இருந்தால் நல்லமேன்னு ஆசை வைப்பான். ஏற்கனவே ஒன்றிருக்கி தங்கம் தான் ஓடிக்கொண்டிருக்கி, அதுல தங்கம், தங்க ஊத்து, தங்க ஆறு, இன்னும் ரெண்டு இருந்தா நல்லமேன்னு ஆசை வைப்பான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இவன் ஆசையை முடிக்கிறதுக்கு ஒரு வழி, இவனை குழியில மண்ணை வச்சு, இவனுக்கு இவன் மேல மண்ணை போட்டு, அவன் சொக்கையில மண் எடுத்து வைக்கிறாங்களே, சொக்கையில மண் வைக்கிறாங்களே, அது சொன்னாங்க, இவன் வாய நிரப்பையெல்லாம் மண்ணை கொண்டே ஒழியல. தொங்கலில் துனியால தொங்கல் காணியல. அதனால இந்த காணியை வாங்குறார், அந்த காணியை வாங்குறார், அடுத்த காணியை வாங்குறார், அந்த கடையை வாங்குறார், அடுத்த கடையை வாங்குறார், அடுத்த கடையை முழு பஜாரே வாங்குறார். தின்ன நேரம் இல்ல, உடுக்க நேரம் இல்ல, ஒரு சந்தோஷமான பயணம் போ நேரம் இல்ல, மனைவி மக்களுக்கு கொடுக்க நேரம் இல்ல, ஒரு ஹயாத்து மௌத்துல கலந்து கொள்ள நேரம் இல்ல, ஒரு தீனுடைய நல்ல காரியத்துக்கு நேரம் இல்ல, ஒரு பயான கேட்க நேரம் இல்ல.
என்னத்தை சம்பாதிச்சு தொங்க கடைசியா திடீரென ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தாவுறார். இவர் சேர்த்ததெல்லாம் யார் யாரோ அனுபவிக்கிறார். சண்டை போட்டுக்கொண்டு அனுபவிக்கிறார். அட்டி புட்டி மையத்தை தூங்க முந்தி சண்டை என்ன கூட குறைய வச்சுட்டு போயிட்டிருக்கிறார். பெரிய சண்டைக்கு வழியை செஞ்சுட்டு போயிட்டிருக்கிறார். இந்த மனிதன் துனியாவும் நஷ்டம், இந்த மனிதனுடைய ஆகிரமும் நஷ்டம். ஏன் இவன் அனுபவிக்கவும் இல்லை, இங்க இவன் ஆகிரத்தில் அனுபவிக்க போறதும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால ஆண்கள் குறிப்பாக நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். பொறுப்பு, ஒவ்வொரு கணவனுடைய பொறுப்பு மனைவி மக்களை நரக நெருப்பை பாதுகாக்கிறது. ஒவ்வொரு கணவனும் மனைவி மக்களுக்கு டைம் கொடுக்கணும், டைம் ஒதுக்கணும். ஊருக்கு உலகத்துக்கு அங்கக்கு இங்கக்கு எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கறத விட மனைவி மக்களுக்கு டைம் கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா எனக்கிட்ட ஊர் உலகத்தை பத்தி கேட்கறது ரெண்டாவது அல்லாஹ். முதலாவது கேட்க போறான் என் மனைவியை பத்தி, என் பிள்ளைகளை பத்தி என்கிட்ட கேட்பான். உங்களையும் உங்களோட பொறுப்புல உள்ள மனைவி மக்களையும் நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று ஒவ்வொரு குடும்ப தலைவனை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏண்ட பொண்டாட்டி ஏண்ட பிள்ளைன்னு சொல்றோமே அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான். சும்மா கபில்து நிக்காஹா அல்ல, கபில்து நிக்காஹா என்றா முழு பொறுப்பையும் எடுத்துட்டார் இவரு. பாப்பா கிட்ட இந்த அந்த பொம்பளை பிள்ளைய, வாப்பாட பொறுப்புல இந்த பொம்பளை பிள்ளைய முழுமையாக பொறுப்பெடுக்கிறார் மாப்பிள்ளை. அதுதான் எல்லாரையும் கூட்டி நிக்கா செஞ்சு வைக்கிறார். சும்மா இல்ல. என் மனைவி தவறு செய்யறாண்டா முதலாவது தண்டனை எனக்கு. என் மனைவி ஹராமான தொடர்பு வச்சுக்கிறாண்டா முதலாவது தண்டனை எனக்கு. என் கவலையினம், என் பொடுப்போக்கு, என் முயற்சியின்மை அதுதான் காரணமாயிருந்தா நான் தான் முதலாவது பனிஷ் பண்ணப்படுவேன். என்னைய முதலாவது தண்டிப்பானா? என் மனைவி அறக்குறையா உடுத்துக்கொண்டு ரோட்ல போறாண்டா அத போற வாரவன் பார்த்து ரசிக்கிறானா இந்தா முதலாவது தண்டனை எனக்கு. இதுக்குதான் பெண்களை மறைங்கன்னு வந்துடு. ஏண்டா இந்த உலகத்திலே மாத்தரக்கு வாதி ஃபித்னதன் அதர் அல ரிஜாலி மினன் நிசா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல நான் ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெண்களுடைய ஃபித்னாவை விட பயங்கரமான ஃபித்னா வேற ஒன்றுமே இல்லைடா. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். பெண்களுடைய ஃபித்னா தான் ஆண்களுக்கு பயங்கரமான ஃபித்னா. அதனால தான் பெண்களை மூடுங்க, முகத்தை மூடுங்க, மறைங்க, அழக மறைங்க. ஏன் உசுப்புக்கு சொல்ல இல்ல. உடல் உறுப்புலே அழகான உறுப்பு எது? முகம் தான். உடல்லே அழகான உறுப்பு எது? கவர்ச்சியான உறுப்பு எது? முகம். முகத்தை பார்த்து தான் நாங்க முடிவு செய்யறோம். அப்ப அழகான ஒரு பெண் ரோட்ல இறங்கி போறாண்டா போற வாரவங்க எல்லாம் என்ன அவுளியாக்கலாம், பணிய பார்த்து கொண்டு போறவங்க ஐக்கியாங்க. பாக்குற பார்வையிலே குழந்தை உண்டாகும் போல இருக்கு. அப்படி பார்வையிலையா பாக்குறாங்க. பயங்கரம் பார்வை. அந்நதுரு சஹமுன் மஸ்மூமுன் மின ஷைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பார்வை இருக்கிறே ஷைத்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்பு என்று சொன்னாங்க. நஞ்சு பூசப்பட்ட அம்பு. நஞ்சு பூசின அம்பால குத்தினா எப்படி பயங்கரம், அதை விட பயங்கரம் பார்வையா. விபச்சாரம் ஆரம்பிக்குது பார்வையை கொண்டேன்னா. அதனால தான் ஆண்களுக்கு பார்வையை தாழ்த்துங்க, பெண்களுக்கும் பார்வையை தாழ்த்த சொல்றான், பெண்களுக்கு அவங்கள மறைச்சு கொள்ள சொல்றான். ஏன் ஆண்களை பாவத்தை இருந்து பாதுகாக்க. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல முகமூடுற அமைப்பு இருக்கே இல்லை, ஃபர்தாவுடைய அமைப்பு இருக்கே இல்லை, ஹிஜாபுடைய அமைப்பு இருக்கே இல்லை. ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்து 5 வருஷம், 5வது வருஷம் துல்கஅதா மாதம் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்ணை ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சாங்க. அந்த டைம்ல தான் இந்த ஃபர்தாவுடைய ஆயத் இறங்குச்சு, ஃபேஸ் கவருடைய ஆயத், ஹிஜாபுடைய ஆயத். அந்த ஆயத்து தான் யா அய்யுஹன் நபியு குல் லிஅஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ذلك அத்னா அய்யுரஃப்ன ஃபலா யுஸைன் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. இந்த ஆயத், இந்த ஆயத்தை இறங்கினத்தோட அடுத்த நாளே ரசூலுல்லாஹ் எல்லா மனைவிமாரும் முகங்களை மூடிக்கொண்டாங்க. யாருக்காவது ஏழுமெண்டா சொல்லுங்க. இந்த ஆயத்தை இறங்கினதுக்கு பின்னால முகம் மூட இல்லைன்னா ஆதாரம் இதான் கொண்டாட சொல்லுங்க.
ஆயத்தை இறங்கினதுக்கு பின்னால் எல்லா மனைவாரும் முகங்களை மூடிக்கொண்டா, அவங்கள பார்த்து இணையங்களும் மூடிக்கொண்டா. இதுல அல்லாஹ் சொல்றான், ஏ நபியே உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, யா யுஹன் நபி, ஏ நபியே, குல் லி அஸ்வாஜிக் உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, வ பனாத்திக் உங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வ நிசாஇல் முஃமினீன் முஃமின்களுடைய பெண்கள் மனைவிமாருக்கு சொல்லுங்க, யுத்னீனா அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ஜில்பாப உடுத்துக்கொள்ள சொல்லுங்க. யுத்னீன் என்றா யுஸ்தில்ன, ஜில்பாப் என்ற வார்த்தைக்கு பன்மைதான் ஜலாபீப். யுத்னீனா அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ஜில்பாப் என்றா என்ன? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜில்பாப் என்றது ஒரு பெண்ணுடைய முழு உடலை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை, முகம் கை கால் எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய ஒரு ஆடைக்கு பேர் தான் ஜில்பாப். ஆம்பளைகளுக்கு ஆண்களுக்கு கிரண்டை காலுக்கு கீழே உடுப்ப உடுக்கிறது ஹராம். கிரண்டை காலுக்கு அது தோப்பு உடுத்தாலும் சரி, கலசனை உடுத்தாலும் சரி, என்னத்தை உடுத்தாலும் சரி, கிரண்டை மாஸ்ஃபல மினல் கஅபைன் ஃபஹுவ ஃபின்னார், கிரண்டை காலுக்கு கீழே உள்ளது அதனுடைய முடிவு நரகம் என்றாங்க ரசூல். பொம்பளைகளுக்கு எந்த அளவு நீட்டமா உடுக்கேலும் வேண்டா, நீளமா உடுக்கேலும் வேண்டா, ரோட்டை தூத்து கொண்டு போற மாதிரி உடுக்கேலும். அதாவது கிரண்டை காலுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு முழம் 1.5 அடி நீட்டமா உடுக்கேலும். அப்படின்னா அப்படியே எல்லாம் தேஞ்சு கொண்டே போகும். 1.5 அடி ஒரு முழம் நீட்டமா உடுக்கேலும் உடுக்கோடும். ஏனேடா அவங்களோட காலும் மறைக்கப்படும். அதனால அல்லாஹ் ரொம்ப நுணுக்கமா விஷயங்களை சொல்றான் எங்களுக்கு. எந்த அளவு சொல்றான் என்றா, மனைவிமார்களை ரசூலுல்லாஹ் மனைவிமாரை பார்த்து சொல்றான், வலா தஃதான பில் கௌலி ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரல் வகுல்ன கௌலம் மஅரூஃபா. ஏ பெண்மணிகளே, நீங்க ஆண்களோட பேச தேவைப்பட்டா ரசூலுல்லாஹ் மனைவிமாருக்கு சொல்றாங்க, உங்களோட சத்தத்தை தாழ்த்தி இனிமையான குரல்ல பேசுவான். இனிமையான குரல், பெண்களோட குரல் இனிமையானது. அந்த இனிமையான குரல்ல பேசாதீங்க. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரல். நீங்க எந்த ஆண்களோட பேசுறீங்களோ அந்த ஆண்களோட உள்ளத்துல நோய் இருந்தால், நோய் என்றா என்ன கருத்து? அவங்களுடைய ஈமான் பலகீனமாயிருந்தால் அவங்களுக்கு உங்களோட சத்தத்தை கேட்க போல ஆசை வரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தமான ஆசை வைத்தான். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரல். யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ அவங்களுக்கு ஆசை உண்டாகியது, மாற்றமான எண்ணங்கள் உருவாகியது. அதனால சத்தத்தை தாழ்த்தி பேசவான என்று அல்லாஹ் மிச்சம் தெளிவாக விளங்கப்படுத்தார். தஃசீர பாருங்க, தர்ஜுமாக்களை பாருங்க. ஆண்களுக்கு சஹாபாக்களுக்கு சொல்றார், وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ. சஹாபாக்களுக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ் மனைவிமார்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு சாமானோ சட்ட திட்டமோ கேட்கிறதா இருந்தா நீங்க ஒரு திரையொன்றுக்கு பின்னால இருந்து கேளுங்க. وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ. ஹிஜாப் என்ற திரை, கேட்டுன்னு சொல்றது. ஒரு திரையொன்றுக்கு பின்னால இருந்து கேளுங்க, நேரடியா பார்த்து கேட்கவான. ஏன்? அதுக்கும் காரணம் சொல்றான். ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ. உங்களோட உள்ளங்களையும் அவங்களோட உள்ளங்களையும் பரிசுத்தமாக வச்சு கொள்றதுக்கு இது உதவியா இருக்குமா? எது? இந்த திரை. எங்கட இந்த காலத்துல இருக்கிற அவுலியாக்கள் அவங்கள விட பெரிய அவுலியாக்கள். ஆஜி எங்கட கல்புல ஒன்றுமே இல்லை, எங்கட கல்பு சுத்தம். சஹாபாக்களை விட சுத்தம் இவங்க. சஹாபாக்கள் எல்லாருமே அவுலியாக்கள். ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லாருமே அவுலியாக்கள். அவங்களுக்கே இந்த சட்ட திட்டம் கட்டுப்பாடு என்றா, உலகத்தில் ஆக சிறந்த காலம் அந்த காலம், ரசூலுல்லாஹ் காலம், சஹாபாக்களோட காலம். இது உலகத்துல கடைசி காலம், பயங்கரமான காலம். அந்த காலத்துல அப்படி பக்குவமா கட்டுப்பாடா இருங்கன்னு சொல்லி இருந்தா இந்த காலத்துல தேவையில்லையா? இந்த காலத்துல எல்லாம் பெரிய சுத்தவாளிகளா?
அதனால அந்த பேச்செல்லாம் யாருக்கும் பேச அனுமதி இல்லை. எங்கட கல்வெல்லாம் துப்புறோம். அல்லாஹ் சொல்றான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அலமு பிமன் இத்தகா. நீங்க உங்களோட சுத்தத்தை நீங்க உங்களே சுத்தமாயிக்கொள்ள தேவையில்லை, அல்லாஹ்க்கு தெரியுமா யாரும் சுத்தம் இல்லை. அப்படியே குர்ஆன்ல சொல்றான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களே சுத்தப்படுத்தவானோ, ஹுவ அலமு பிமன் இத்தகா, அவனுக்கு தெரியும் யாரும் சுத்தம் இல்லை. எங்கட உள்ளத்துல இருக்கிற எல்லா ரகசியமும் அவனுக்கு தெரியும். ரோட்ல போற பொம்பளைய பார்த்துட்டு நான் என்னையோட போற கூட்டாளிக்கு சொல்லு, எனக்கு அவ பாக்கல எங்களை தங்கச்சன் என்ன வந்துச்சேன்னு சொல்லி நான் பார்த்தேன் ஒரு வேற நோக்கத்தோட நான் சொல்லேலும் இன்னொரு நோக்கத்தை இன்னொரு கருத்தை சொல்லேன். அவரை சமாளிக்க சொல்லேலும், துனியாவை சமாளிக்கலும், துனியாவுக்கு வேண்டிய கருத்தை சொல்லேலும். அவன் يعلم خائنة الأعين وما تخفي الصدور. அந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவன் கண்ணுடைய மோசடியை அறியக்கூடியவன், உள்ளங்கள்ல மறைத்து வைத்திருக்கக்கூடியவைகளை அறியக்கூடியவன். அவன் என்ன நோக்கத்துக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியும். சொல்லேலும் வேறொரு கருத்தை அவனுக்கு உண்மையான கருத்து தெரியும். அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண்கள், பெண்கள், நாங்க எல்லாரும் இதுல கவனம் செலுத்தும். ஒரு பெண் மூடி மறைச்சு கொண்டு போறது தான் அவருக்கு பாதுகாப்பு. நாங்க யாரை பின்பற்றக்கூடியவங்க? இன்றைக்கு நேத்து உள்ளவங்களா, நேத்து முந்தினாத்து வந்தவங்களையா, இன்றைக்கு நேத்து வந்து கொண்டு ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்களே அவங்களோட கருத்தையா நாங்க பின்பற்றோம்? சஹாபாக்களோட கருத்துக்களையா, நபியின் சஹாபாக்களையுமா பின்பற்றோம்? எங்களுக்கு முன்மாதிரி யார்? எங்களுக்கு முன்மாதிரி அவங்க தான். இன்றைக்கு நேத்து வந்தவங்க அல்ல. அந்த வழியில போனா தான் தப்பேலும் ஈடேற்றம் கிடைக்கும். 73 கூட்டத்துல 72 கூட்டம் நரகம் போகும். அதுல ஒரு கூட்டம் மா அன அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் எந்த வழியில இருக்கிறோமோ அந்த வழியில யார் இருப்பாங்களோ அவங்க மட்டும் தான் தப்புவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நபியையும் சஹாபாக்களையும் தான் நாங்கள் பின்பற்றோம். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்தை முழுமையான கவனம் செலுத்தும். அபாயா உடுக்குறாங்க. இன்றைக்கு மெல்லிய உடுப்பு ஆடையா உடுத்தா உள்ளாடைகள் எல்லாம் விளங்குது, உடல்ட ஷேப் அப்படியே விளங்குது. இது ஆம்பளைக்கு விளங்குது இல்லையா? மாப்பிளமாருக்கு விளங்குது இல்லையா? பாப்பமாருக்கு விளங்குது இல்லையா? கண் என்ன குருடா? எங்களுக்கு தவறான எண்ணங்கள் வார இல்லையா? மாற்றமான எண்ணம் இல்லையா? ஆம்பளை இல்லையா? அவன் பொதுவான அமைப்பு இருக்கு. அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறானுங்களே, அதுக்குத்தான் கட்டுப்பாட போட்டிருக்கிறார் எங்களோட பாதுகாப்புக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 கூட்டம் சொர்க்கம் போக மாட்டாங்க, சொர்க்கத்துடைய வாசம் கிடைக்காதுன்னா. அதுல ஒரு கூட்டம் யார் தெரியுமா? சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ், நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா லா யதுகுல்னல் ஜன்ன வலா யஜிதுன ரிஹஹா. ஒரு கூட்டம் யாருன்னா பெண்கள் உடுத்திருப்பாங்க, உடல் விலங்கு. உடுத்து உடல் விலங்கு, உடுக்கிறதே மறைகிறதுக்கு தானே. உடுத்து விலங்குது என்ன கருத்து என்ன? மெல்லிய ஆடைகள், இறுக்கமான ஆடைகள், அறக்குறையான ஆடைகள், இந்த 3 இதுக்குள்ள அடங்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்கள் மற்ற ஆண்களை தன்னின் பக்கம் திருப்பி கொள்ள இவவ எல்லாரும் பார்க்கணும். ரோட்ல போறவங்க அதுக்குதான் வண்ண வண்ணமா உடுக்கிறது. இவவ பார்த்து 4 பேர் ரசிக்கணும், எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்கணும் இவவ. இல்லாட்டி போற வாரவங்க எல்லாம் சளி கொடுத்துட்டு போற இல்ல. இவ மனுத்தியார கணக்கு கண்ணாடிக்கு முன்னால நின்று இப்ப எத்தனையோ ஃபேஷியல் எத்தனையோ ஐட்டங்கள் வந்திருக்கு. அதை பூசி இதை பூசி கருப்பு ஆட்களை வெள்ளையாக்குறதுக்கு கிரீம் வந்திருக்கு. அது மட்டும் இன்ஜெக்ஷன் வந்திருக்கு. நிறத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு கருப்பு வெள்ளையாவிடும், கருப்பு தோல் வெள்ளை தோல் ஆவிடும். சுப்ஹானல்லாஹ். அதால பயங்கரமான நோய்கள் உருவாகும். காஸ்மெட்டிக் ஐட்டம் விற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹோல்சேல் வியாபாரி என்கிட்ட சொல்றார், ஹசரத் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய இந்த கிரீம் இதை போட்டதோட ஏன் நிறம் மாறுதேண்டா, ஏன் வெள்ளை ஆகுதேண்டா, இதுல அவ்வளவு குளோரின் கலந்துருக்கு. இதை பூசுறதால கேன்சர் நோய் உண்டாகுதேண்டா. எல்லாத்தையும் பூசி தள்ள வேண்டியதுதான். கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எதுல நனவு, எதுல நஷ்டம், எது எங்களுக்கு அனுமதி, எது அனுமதி இல்லை.
இந்த விஷயங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் விளங்கும். ஊருக்கு உலகத்துக்கு ஏத்தமா எங்களுக்கு ஆடையலாம், ஊர் உலகத்தை திருப்திப்படுத்தலாம். எங்கட நோக்கம் ரப்ப திருப்திப்படுத்துறது, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது. நாங்க ஆகிரத்துக்கு வாழக்கூடியவங்க. எங்கட வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிரம், எங்கட வாழ்க்கையின் லட்சியம் ஆகிரம். சஹாபாக்களோட கருத்து அதுதான். இன்னமா ஹிமமுனல் ஆகிரா, எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே ஆகிரம் தான். நாங்க அங்கத்தான் இன்பங்கள் அனுபவிக்க போறோம், சந்தோஷமா இருக்க போறோம், நிரந்தரமா இருக்க போறோம். நினைச்ச மாதிரி அனுபவிக்கணும், நினைச்ச மாதிரி வாழையலுமான ஒரு வாழ்க்கை என்பது ஆகிரத்துல தான். இங்க ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, பார்வைக்கு கட்டுப்பாடு, பேச்சுக்கு கட்டுப்பாடு, கேள்விக்கு கட்டுப்பாடு, உடைக்கு கட்டுப்பாடு, சம்பாதிக்கிறத கட்டுப்பாடு, செலவழிக்கிறத கட்டுப்பாடு, குடும்ப வாழ்க்கையில கட்டுப்பாடு, எல்லாத்தையும் கட்டுப்பாடு. அப்ப இந்த பெண்கள் மற்றவர்களை தன்னின் பக்கம் திருப்பிக் கொள்வார்கள், இவர்களும் அவர்கள் பக்கம் திருப்பி விடுவார்கள். இவர்களுடைய தலைமுடி பெண் ஒட்டகத்தின் திமிலை போல இருக்கும் என்றார். முந்தி காலத்தை கல்யாணத்துக்கு போகல, கொண்டை எடுத்து தலையில கெட்டி பெரிய கொண்டையோடு தான் போறேன். அப்பதான் கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி முந்தி. ஏன்னா இப்ப அப்படிகள் இல்லை, இப்ப அந்த குத்துவல் இல்லை. தலையில இருக்கிற கொண்ட முடியோட வேற கொண்ட முடி சேர்த்து கெட்டது ஹராம். ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சாங்க, எந்த பொம்புல கட்டி விட்றாவோ, எந்த பொம்பளையோட தலையில கட்டப்படுவதோ, இந்த ரெண்டு பேரையும் லஅன ரசூலுல்லாஹ் அல் வாசிலத வல் மௌசூலா, அந்த பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சாங்க என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பதுவாவுக்கு ஆளாவி கொண்டிருக்கிறாங்க. அதுபோல விற்கிறதும் கூடாது அப்படி பார்த்தா. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் பொறுப்பை விளங்கணும். வீட்டுக்கு தேவையான சாமான் சட்டிகளை மாப்பிளமா தான் வாங்கி கொடுக்கணும். இப்ப பொம்பளை ரோட்டுக்கு இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சர்வசாதாரணமா பஜார்ல பொம்பளை. எங்கட இந்த மல்வான போன்ற ஊர்கள் சிறப்பான ஊர்கள், முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர்கள், ஒரு கட்டுப்பாடான ஊரு, கண்ணியமான ஊரு. அப்ப இந்த ஊர்கள்ல இதுல கவனம் செலுத்தலைன்னா ஏனைய ஊர்களை போல இதுமாவே கவலையான விஷயமாவே, கவலையான செய்திகள் தான் கேள்விப்படும். நான் மாப்பிள்ளை, நான் கணவன் என்றா ஏந்த பொறுப்பு வீட்டுக்கு தேவையான சில்லறை சாமானமா, மரக்கறி சாமான்களா, மக்க சாமான்கள் நான் தான் வாங்கி கொடுப்பேன். நான் மனைவிட கையில டெய்லி சல்லியை கொடுத்துட்டு போனா அவ டெய்லி பஜாருக்கு இறங்கணும். அவ அதுக்கென்று உடுத்துக்கொண்டு அவ அலங்கரிச்சு கொண்டு ரோட்டுக்கு போகணும், இறங்கணும். அவ போக்குள்ள எத்தனையோ பேர் அவ பார்த்து கொண்டு போவாங்க, வரக்குள்ளே எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. இவட பார்வையும் சிவவும் பணியை பார்த்து கொண்டு போக மாட்டா, அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை. அப்ப எப்படியோ பார்வைகள் போத்தான் போகுது. ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை தொடர்ச்சியாக சந்திக்க கொள்ள பார்வை சந்திக்குது. சிரிக்க வேண்டி வரும், பேச வேண்டி வரும், அவங்க சில மாற்றமான கருத்துக்களை சொன்னா கேட்க வேண்டி வரும், எல்லாத்துக்கும் முகம் கொடுக்க வேண்டி வரும். அங்க உள்ளங்கள் தொடர்பாக சந்தர்ப்பம். ஆளை பார்க்காம போனாலே தொடர்பாவிருது, ஆளை பார்க்காம ஒரு மெசேஜாலே தொடர்புகள் உண்டாவிருது. எங்கேயோ போயிட்டு சேர்ந்துடுறாங்க. வெளிநாட்டுல இருக்கிறவன் துனியாட ஒரு தொங்கல், ஃபிஜி ஐலண்ட், துனியா உலகத்துல சூரியன் வெளிச்சம் முதலாவது படுவது அந்த ஊருக்குத்தான். சூரியன் உதிக்கிறதோட முதலாவது சூரியன் வெளிச்சம் படுவது அந்த ஊருக்குத்தான். அந்த ஊர்ல இருக்கிற ஒத்தன் துனியாட இன்னொரு தொங்கல் எங்கட நாடு. இந்த இருக்கிற ஊர்ல இருக்கிற ஒரு பெண்ணோட போன்ல தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு கொண்டு எந்த நிலைமை ஆகுதுன்னா இவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான், அந்த நாட்டுக்கே போய் சேர்ந்துடுறான். அல்லது அவன் அந்த நாட்டில் இருந்து வந்து யாருக்கும் தெரியாம அழைச்சு கொண்டு போயிடுறான். நடந்த சம்பவங்களை வச்சு சொல்றேன் நான், எங்கட நாட்டுல நடந்த சம்பவங்களை வச்சு சொல்றேன், 100 பேர் சொல்லாம. பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்றோம். அப்ப இதுக்கு எல்லாம் காரணம் யாரும்? மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளைக்கு தான் வெளுக்கணும். மாப்பிள்ளை மாதிரி தான் குத்தவாளிகள், கணவன் தான். பெண்கள், அதிகமான பெண்கள் தவறு செய்யறதுக்கு காரணம் மாப்பிள்ளை தான். ஆண்ட பொடுப்போக்கு தான், ஆண்கள கவனையிடம் தான் பல பெண்கள் தவறுல போறதுக்கு காரணம். அவங்க அவங்களோட கடமைகளை சரியா விளங்கி செய்வாங்களா இருந்தா பெண்கள் தவறுறதுக்கு சந்தர்ப்பம் குறையும். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்மணிகள், சகோதரிகள் வந்திருக்கக்கூடிய நீங்களும் இந்த பயான கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க, எனக்கேல இதுக்கு பிறகு கடைக்கு போவோம், நீங்களே கொண்டாந்து தாங்க.
மாப்பிள்ளை கிட்ட தைரியமா சொல்லுங்க, பயப்படா. கணவன் பொறுப்பு அது, கணவன் பொறுப்பு. எனக்கு இந்த உடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வைத்துக் கொண்டு, பசாருக்கு வைத்துக் கொண்டு, இறைச்சி கடைக்கு, மீன் கடைக்கு, தேங்காய் கடைக்கு வைத்துக் கொண்டு எனக்கு இதை வாங்கி வாங்கி எனக்கு ஒவ்வொரு நாளும் பாவத்தை சம்பாதிக்கலா. நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவருடைய பொறுப்பு அவர் விளங்கணும், இல்லைன்னா விளங்கப்படுத்தணும். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சந்தர்ப்பத்துக்கு பாவங்களுக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க கூடாது. எனக்கு வார போன் கால் அதை நான் என் மனைவிக்கு கொஞ்சம் பாருங்கப்பா யாரென்று சொல்லி என்று நான் சொன்னா அவ எடுத்து ஆன்சர் பண்ணினா என் ஒரு கூட்டாளி தான் பேசினார். அப்ப அவட உள்ளத்துல அவரை பத்தி ஒரு எண்ணம் உண்டாகியது, சந்தர்ப்பத்தை உருவாக்கினேன் நான். எனக்கு வார போன் காலுக்கு நான் தான் ஆன்சர் பண்ணும். ஏண்ட பொம்பளை பிள்ளைகளோ ஏண்ட மனைவியோ ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏண்ட கணவனை கொண்டு போய் ஏண்ட கூட்டாளிட வீட்டுல விட்டுட்டு நான் ஒரு வேலைக்கு போனா பாவத்துக்கு சந்தர்ப்பத்தை நான் உருவாக்குறேன். அன்னைக்கு அதுக்குள்ள வழியை ஏற்பாடு செய்தேன். எடுத்த வாக்குல முதல் சந்திப்புல எல்லாம் உண்டாவாது. ஆனால் பல சந்திப்புகள், பல நாள்கள பேச்சுக்கள், தொடர்புகள் இதால முசீபத்து உண்டாகும். பயங்கரம். அன்பு என்று உள்ளத்துல வந்துட்டேன்டா நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேனே, எனக்கு பிள்ளைகள் இருக்குதே, எனக்கு குமரி இருக்குதே, அது ஒன்றும் விளங்காது. அன்பு உள்ளத்துல பூந்துட்டேன்டா போயிட்டுருவாங்க. இன்னைக்கு நடக்கிறது போல் தான் நான் சொல்றேன். உங்களுக்கு புதுசாங்க நான் ஒரு கருத்து சொல்றது கொண்டும் இல்லை, நாங்க நீங்க விளங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் பொறுப்பை விளங்கும், மாப்பிள்ளையோட பொறுப்பை விளங்கும். மாப்பிள்ளையோட பொறுப்பு உண்ண கொடுக்கிறது, உடுக்க கொடுக்கிறது, இருக்கிறதுக்கு இல்லடம் ஏற்பாடு செய்யறது, சொந்தத்துக்கோ கூலிக்கோ. அதே போல மனைவி மக்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறது, அடிக்கடி மனைவி மக்களுக்கு புத்திமதி சொல்றது, இதெல்லாம் மாப்பிள்ளையோட பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் வீட்டுல கணவன் வீட்டுக்கு மனைவி மக்களுக்கு டைம் கொடுத்து மனைவி மக்களோட இருந்து குர்ஆன் ஹதீஸ ஞாபகப்படுத்தும், குர்ஆன் ஹதீஸ ஞாபகப்படுத்தும், கேட்கிற பயான்களை சொல்லணும் மனைவி மக்களுக்கு, அடிக்கடி புத்திமதி சொல்லணும் பெண்களுக்கு. வஸ்தௌசு பின் நிசாஇ கைரா என்றாங்க ரசூலுல்லாஹ். இதுக்கு மாத்தமா எல்லாரும் சேர்ந்து படத்தை பார்த்தா, டிராமாவை பார்த்தா, நாடகத்தை பார்த்தா சரியா? இதை வாங்கி கொடுத்தேன் ஸ்ரீதேவி, அவருக்கு ஸ்ரீதேவி என்ன சொல்றது, இவர் தான் வாங்கி கொடுத்திருக்கிறார். மியூசிக் கேட்டால் மியூசிக் இசை விபச்சாரத்தை தூண்டக்கூடியது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மியூசிக் இருக்கிற இடத்துக்கு மலக்குமார் வர மாட்டாங்க. சாம்பிராணி பிடிச்ச வேலை இல்ல, சும்மா சாம்பிராணி பிடிக்கிற எண்ணத்துக்கு, சந்தன குச்சி குத்துற எண்ணத்துக்கு மலக்குமார் வீட்டுக்கு வராங்க. மலக்குமார வரவேற்க, வீடுகள் மனமா இருக்கணும், நாத்தமா இருக்கிற இடத்துல மலக்குமார் இருக்க மாட்டாங்க, அசிங்கமான இடத்துல மலக்குமார் இருக்க மாட்டாங்க, இசை உள்ள இடத்துல மலக்குமார் இருக்க மாட்டாங்க, உருவ படங்கள் உள்ள இடத்துல மலக்குமார் இருக்க மாட்டாங்க. அவன் சும்மா சாம்பிராணியை பிடிச்ச வேலை, நாங்க அதுக்குள்ள வேலையை செய்யும். முந்தியடா திங்கள் வியாழன் என்றாலும் ஒரு யாசிரோதர சத்தம் கேட்கும், திக்ர் செய்யற சத்தம் கேட்கும். இதெல்லாம் இப்ப எல்லாம் படம் சத்தம் தான் கேட்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். இப்ப திங்கிழமை ராவு விளங்குதும் இல்லை, வெள்ளிக்கிழமை ராவு விளங்குதும் இல்லை, ஒரு ராவு விளங்குதும் இல்லை, சர்வ சாதாரணம். அதிலே குறிப்பா இது போன்ற ஊர்கள், இது போன்ற பகுதிகள், அந்த அமைப்பிலே உள்ள ஊர்கள், இது அந்த அமைப்பிலே வளர்ந்து வந்த மக்கள் நாங்க. நிலைமைகள் மாறுது, சூழல் பயங்கரம். இதுக்கு காரணம் நான் என்னைய சொல்லிக் கொள்வேன், ஒவ்வொரு குடும்ப தலைவன் தான் காரணம். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதே போல மனைவியுடைய பொறுப்பு என்ன என்றா, அடுத்தது மாப்பிள்ள மாறல நல்ல மாப்பிள்ள யார் என்றா, மனைவி மக்களோட அன்பா இணக்கமா நடக்கிறவர் தான் நல்ல மாப்பிள்ளை என்றா. ஒசரம் பெருப்பமாய்க்கிற மாப்பிள்ளை அல்ல, நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை, நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை. கொழும்புல எல்லாம் சொல்லுவாங்க மாப்பிள்ளைண்டா ஆஜி 4க்கு 4 என்றா நல்ல அப்படி சாட்ட வாட்டமான அவசரம் பெருப்பமான மாப்பிள்ளையா. நான் சொன்ன 4க்கு 8 5 வேலை இல்லை, அவன்கிட்ட குணம் இல்லைண்டா. 4க்கு 4 இல்ல, 4க்கு 8 5 வேலை இல்லை. நல்ல குணம் இருக்கிறே, அதுதான் திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்கி வைக்கிறது. நற்குணம் தான். இந்த வெறும் சல்லி அல்ல, இந்த வெறும் அழகு அல்ல, இந்த வெறும் பெரிய குடும்ப கௌரவங்கள் அல்ல. நற்குணம் இதுதான் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக்கி வைக்கும்.
திருமணத்துடைய நோக்கத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடியது நற்குணம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல குணம் உள்ளவங்க கேட்டு வந்தா கல்யாணம் முடிச்சு கொடுங்க, மார்க்கம் உள்ளவங்க கேட்டு வந்தா முடிச்சு கொடுங்க. இப்ப அதாலே பாக்குறாங்க, உடு கொடுக்குறாங்களா, வயல் கொடுக்குறாங்களா, தோட்டம் கொடுக்குறாங்களா, மாப்பிள்ளைக்கும் வீட்டுக்கும் கல்யாணம், மாப்பிள்ளைக்கும் வீட்டுக்கும் கல்யாணம். நான் என்ன சொல்றது, இந்த கல்யாணம் நடக்க போல தேட்டே அப்படித்தானே. சில உமாமார் சொல்றாங்க, எங்களை மகனுக்கு நல்ல ஒரு இடம் பாருங்க. எப்படி இடம் அம்மான்னு கேட்டா, கொஞ்சம் உடு வாசலோட நல்ல இடம் ஆயிட்டான். உடுவாசலோட இருக்கிற இடம் தான் நல்ல இடமா பொன், அப்படி பொன். அப்ப இவங்க பொண்ணல்ல முடிக்கிறது, அந்த ஊட்டையும் வயலையும் தான் முடிக்கிறாங்க. அப்ப மாப்பிள்ளை சொல்லணும், கபில் தூ நிக்காஹா என்றதை விட கபில் தூ பைத்தஹா, அவளுடைய வீட்டை கபூல் செஞ்சு கொண்டே, என்னென்னத்தை கேட்கிறாங்களோ அதை கபூல் செஞ்சு கொண்டேன் என்று நிக்கா மஜ்லிஸ்ல சொல்றது பொருத்தமாய். அதுதானே நோக்கம். கொடுக்கல் வாங்கல் முன்பின் ஆகுல டிவோர்ஸ்க்கு தயாராகிறாங்க. கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளையும் பெத்தாச்சு, வீடு கொடுக்கிறேன் நாங்க கொடுக்க இல்ல, அது சுற்றி பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போறாரு, இவர் தானே அங்க போய் தீக்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாப்பிள்ளை தான் மகார் கொடுத்து முடிக்கணும். மகார் கொடுக்கணும். 101 ரூபா அல்ல மகன், 101 ரூபால ஒரு தேங்காய் வாங்கவுமே இல்லை. இன்னைக்கு 101 ரூபால தேங்காய் ஒன்றும் வாங்க இல்லாவே. மகர் அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி பரக்கத்தா கொடுக்கணும், அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி தாராளமா கொடுக்கணும். எதையும் மகர் கொடுக்கணும். அதுதான் மாப்பிள்ளைக்கு கண்ணியம். மாப்பிள்ளைக்கு கண்ணியம். அது எடுக்கிறது கேவலம், கொடுக்கிறது தான் கண்ணியம். எனவே மாப்பிள்ளை சிறந்த மாப்பிள்ளையார், நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை. அப்ப இது எல்லாத்தோடையும் இது மாப்பிள்ளையோட கடமை. உன்னை கொடுக்கிறது, நிக்கா செய்யக்குள்ள மகன் கொடுக்கிறது மாப்பிள்ளையோட கடமை, வலிமா கொடுக்கிறது மாப்பிள்ளையோட சம்பந்தப்பட்டது, மக்கி அவ்வளவு மாப்பிள்ளைக்கு வந்தது. அப்ப பொண்ணு கொண்டும் இல்லையா, பெண்ணுடைய பொறுப்பு என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தம் அல்லாத விஷயத்துல கணவனுக்கு 100க்கு 100 கட்டுப்பட்டு நடக்கிறது பெண்ணுக்கு கடமை. ஒரு பெண் கணவன் திருப்தி அடையாம சொர்க்கம் போவேலாம். இவ ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சு உம்ராக்கு மேல உம்ரா செய்யற பொம்பளையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபிதா உம்மாவா இருந்தாலும், இவ கணவனை திருப்திப்படுத்தாம ஒரு மனைவி சொர்க்கம் போவேலாம். ஒரு பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய சொர்க்கமும் நரகமும் உன்னுடைய கணவன் தான். உன்னுடைய சொர்க்கமும் நரகமும் கணவன் தான். கணவனை திருப்திப்படுத்தினா சொர்க்கம், கணவனை திருப்திப்படுத்தலைன்னா நரகம். லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா ஹத்தா துஅத்தி ஹக்க ஜௌஜிஹா. ஒரு பெண் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கணவன் ஹக்க நிறைவேற்றாத வரையில அல்லாஹ்வுடைய ஹக்க நிறைவேற்றிய பெண்ணாக முடியாதுன்னா. எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முந்தி காலத்துல உம்மா வாப்பா பொம்பளை பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடி பார்த்து முடிச்சு கொடுத்தா, அந்த மாப்பிள்ளை குடிக்காரனா இருந்தாலும் அடிபட்டு கொண்டு அந்த பொம்பளை பொறுமையோடு இருந்தாங்க. என்ன செய்ய, எங்களை உம்மா வாப்பா முடிச்சு தந்தை தானே, பொறுமையோடு இருப்போம், அடிபட்டு கொள்வோம். டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிப்பார், அடிய பட்டுக்கொண்டு சபுர் செய்வோம். உம்மா வாப்பா தேடித்தாங்க. இப்போ உம்மா வாப்பாவே சொல்றாங்க விட்டுட்டு வா. உம்மா வாப்பாவே சொல்றாங்க நீ விட்டுட்டு வா. பிள்ளையில பூ மாதிரி வளர்த்து கஷ்டத்துக்கு பழக்கி இல்ல, சிரமங்களுக்கு பழக்கி இல்ல, தியாகத்துக்கு பழக்கி இல்ல. முடிச்ச இடத்துல சில முன்பின் ஏற்படையலும், கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்படையலும், அதெல்லாம் இந்த பொம்பளை புள்ள பொறுத்து போகணும். இது கஷ்டம் தெரியா, ஏச்சி பேச்சு வாங்கி இல்ல, பூமாய் பிள்ளைல வளர்த்திக்கிறான். போன இடங்கள்ல பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, டிவோர்ஸ் தான் நடக்குது பயங்கரம். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் சொல்லிக் கொண்டு வந்த விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த சூரத்துல் மூமினூன்ல 3வது அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும், இரண்டாவது சொல்றான் வல்லதீனஹும். அந்த மூமின்கள் இருக்கிறாங்களே, அவங்க தேவையில்லாத காரியங்களை தவிர்த்து கொள்வாங்க. துனியா ஆகிரத்துக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வாங்க. 3வது அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். அந்த மூமின்கள் ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. 7 தன்மைகள் உள்ளவங்க தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போவேன். 7ல முதலாவது உள்ளச்சத்தோட தொழுகிறது, 2வது வீணான தேவையில்லாத காரியங்களை தவிர்த்து கொள்வது, 3வது ஜகாத்தை நிறைவேற்றுவது,
நாலாவது வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அந்த மூமின்கள் தண்ட மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க, ஜினா போன்றவைகளை தவிர்த்து கொள்வாங்க. அஞ்சாவது அந்த மூமின்கள் முதலாவது உள்ளச்சத்தோடு தொழுவாங்க, இரண்டாவது தேவையில்லாத காரியங்களை தவிர்த்து கொள்வாங்க, மூணாவது ஜக்காத்தை கொடுப்பாங்க, நாலாவது தண்ட மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க, அஞ்சாவது அவங்க அமானிதங்களை பாதுகாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ஆறாவது உடன்படிக்கையை நிறைவேற்றுவாங்க. அமானிதம் வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம், அமானிதத்தை பாதுகாப்பாங்க, உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்தால் வாக்களித்தால் நிறைவேற்றுவார். இன்னைக்கு அதுவரை எல்லாம் மிச்சம் குறவு. வாக்களிச்சா மாறுபாடு செய்யறது சர்வ சாதாரணம். உடன்படிக்கையோடு செஞ்சா மாற்றம் செய்யறாங்க, அமானிதங்களை பாதுகாக்கிறது இல்லை. ஆறாவது ஏழாவது வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், இந்த மூமின்கள் தொழுகையை பேணி பாதுகாப்பாங்க. முதலாவது சொன்னான் உள்ளச்சத்தோட தொழுவாங்க, கடைசி ஏழாவதா சொல்றான் தொழுகையை பேணி பாதுகாப்பாங்க. இந்த 7 தன்மை உள்ளவங்க தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போகக்கூடியவங்க. அல்லாஹ் எங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா. எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாஷா அல்லாஹ் அசர் தொழுகையை தொடர்ந்து நாங்க பல விஷயங்களை அல்லாஹ் எதை உள்ளத்துல போட்டானோ அதை நாங்க உங்களுக்கு சொன்னோம். அதுல எது நல்லதோ அதை எடுத்து நடங்க, எது கெட்டதோ அதை நாங்க தவிர்த்து கொள்வோம். எந்த பேச்சுக்கள் அது நல்ல பேச்சுக்களோ அது அல்லாஹ் ரசூலுடைய புறத்துல அல்லாஹ்வுடைய புறத்துல இது உள்ளது. ஏதாவது மாற்றமான பேச்சுக்கள் பட்டிருந்தால் எங்கட நஃப்ஸுடைய புறத்துல இது உள்ளதா இருக்கும். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட வாழ்க்கையை சீராக ஆக்கி கொள்றதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது ஈமான், இரண்டாவது இபாதத், மூணாவது கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், வருமான வழிகள் சுத்தமாக அமையணும். அதுல மிச்சம் அதை பேசுறேன், அதுக்கு பெரிய ஒரு டைம் தேவை, இஷா வரைக்கும் அதை பேசலும். அதே போல குடும்ப வாழ்க்கை, கடைசி அஹ்லாக், நல்ல குணங்கள். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உறவை சேர்த்து நடக்கணும். குடும்ப உறவை சேர்த்து நடந்தா 2 பாக்கியம் கிடைக்கும். ஒன்று நீண்ட ஆயுள் அல்லாஹ் தருவான், அடுத்தது ரிஸ்க்ல பரக்கத் செய்வான். ரிஸ்குடைய பரக்கத் எங்க இருக்கு? இன பந்துக்களை ஆதரிச்சு சேர்த்து நடக்கிறது. நீண்ட ஆயுள் எதில் இருக்கு? இன பந்துக்களை சேர்த்து நடக்கிறது. இதுக்கு மாற்றமா யார் குடும்ப உறவை துண்டித்து நடப்பார்களோ அவனோட துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அவங்களோட அமல்கள் முதல் வானத்துக்கு அங்கால போவார். அடுத்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடும்ப உறவை துண்டித்தவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய, இதே போல இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குற மஜ்லிஸ். இது போன்ற ஒரு கூட்டத்துல குடும்ப உறவை துண்டித்தவர் ஒத்தர் இருந்தால் அவரின் காரணமாக அந்த கூட்டத்துக்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. எவ்வளவு பாரமான விஷயம் என்று பாருங்க. குடும்ப உறவை துண்டிச்சு நடக்கிறது எவ்வளவு பாரமான விஷயம். குடும்ப உறவை துண்டிச்சவர் ஒத்தர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கே ரஹ்மத் இறங்காது. அடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குடும்ப உறவை துண்டித்த ஒருவரோட சேர்ந்து நான் கிட்ட இருக்க பயப்படுகிறேன். ஏனென்றா குர்ஆன்ல 3 இடத்துல குடும்ப உறவை துண்டித்தவரை அல்லாஹ் சாபமிட்டு இருக்கிறான், பதுவா செஞ்சிருக்கிறான். குடும்ப உறவை துண்டிச்சவரை அல்லாஹ் குர்ஆன்ல 3 இடத்துல பதுவா செஞ்சிருக்கிறான். எனவே அப்படியா கொஞ்சம் ஒத்தரோட நான் சேர்ந்து கிட்ட இருந்தா அவருக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமோ தெரியா. அப்படி இறங்கக்குள்ள எனக்கும் சேர்த்து படும், எனக்கும் சேர்த்து தாவும். அதனால அப்படியா கொண்ட ஒருத்தர் கிட்ட நான் நிக்க பயப்படுறேன். அதனால இன்றைக்கு நாங்க இந்த மஜ்லிஸ்க்கு வந்திருக்கிற ஆண்கள், பெண்கள், எங்கட ஏதோ மனஸ்தாபம் ஒன்று கொடுக்கல் வாங்கல்ல உள்ள குறைபாடா இருக்கும், அல்லது ஏதாவது காணி பூமியில பிரச்சனையா இருக்கும், அல்லது என்ன சரி ஏதாவது கல்யாண காட்சிகளுக்கு சொல்ல இல்லை, பிடிக்க இல்லை, எங்களை பார்க்க இல்லை, எங்களுக்கு முதலாவது சொல்ல இல்லை, எங்களுக்கு கல்யாண கார்டை ரோட்ல வச்சு தான் தந்தாங்க, வீட்டுல வச்சு தர இல்லை. இது சின்ன சின்ன விஷயங்கள். இதுவரை வச்சு குடும்பங்கள் பிரிஞ்சு வருஷ கணக்கு பேசாம இருந்திருந்தா இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த மஜ்லிஸ்ல முடிவு செய்யுங்க. நான் பயான் பண்ணினத்திலையும் நீங்க பயான் கேட்டதுல ஏதாவது நல ஒன்று நடக்கும். யாருக்கு எல்லாம் உறவை துண்டிச்சு ஏதோ ஒரு அமைப்புல நாம தூரமாக இருக்கிறோமோ நேரடியா போயிட்டு சலாத்தை சொல்லுவோம்.
நேற்று மாளிகாவத்தையில இஷாவுக்கு பின்னால பயான் அந்த மஸ்ஜிது சலாம்ல இஷாவோட ஆரம்பித்து அது நீண்ட நேரம் போனது. அதுல அந்த பயான்ல நான் இந்த விஷயத்த சொன்னேன். இன்றைக்கு காலையில நான் ஒரு இடத்துல போகக்கூடிய நேரத்துல அந்த பயானுக்கு வந்தவர் யார் யாருன்னு எனக்கு தெரியாது. திடீரென்று வந்தார், என்னைய நிப்பாட்டி சொன்னார், ஹசரத் நேற்று பயான்ல நான் கலந்து கொண்டேன், 20 வருஷமா என் கூட பிறந்தவங்களோட நான் பேசாமலே இருக்கிறேன், இன்றைக்கு வெள்ளையோட என் மகனை கூட்டிக் கொண்டு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன். எனக்கு போய் கல்வுக்கு சந்தோஷமாயிடுச்சு. கேட்ட பயான் ஒத்தராவது அல்லாஹ் இப்படி ஆக்கினார், பெரிய விஷயம். அதனால கொஞ்சம் பணிஞ்சு போனா அல்லாஹ் எங்களை அந்தஸ்தை குறைக்க மாட்டான், அந்தஸ்து போகும். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில முயற்சி செய்வோமா? அப்படி யாராவது அப்படி மனஸ்தாபங்கள் முன்பின் இருந்தா அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சு உறவை சேர்த்து கொண்டா அதை எங்களுக்கே செஞ்சு கொள்ற நலவாங்க. எனவே எந்த நல்ல விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானா. الحمدلله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم اهد الناس جميعا. اللهم اهدنا واهد بنا. اللهم اجعلنا سببا لمن اهتدى. اللهم احيي الدين كله في العالم كله. யா அல்லாஹ், நீ மேலானவன், உயர்ந்தவன், கண்ணியமானவன். யா அல்லாஹ், எங்களை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து உணவளித்து எங்களோட சகல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாயன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் பல வகையான தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களோட எல்லா ரகசியங்களும் உனக்கு தெரியும். யா அல்லாஹ், எங்கள் அனைவரை நீ மன்னித்தருள்வாயா. எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களைய மன்னிக்காம மௌத்தாக்கிறாதையா அல்லாஹ், மன்னிக்காம மௌத்தாக்கிறாதையா அல்லாஹ். எங்களை விட பாவம் செஞ்சவங்களை மன்னிச்சிருக்கிறாயா அல்லாஹ், எங்களைய மன்னித்தருள்வாயா. எங்களைய மன்னிக்கிறதால உனக்கு எந்த அந்தஸ்துல எதுவுமே குறைய மாட்டாது. யா அல்லாஹ், நீ எப்பயுமே கண்ணியமானவன். யா அல்லாஹ், எங்களைய போல பலகீனமான அடியார்களை மன்னிச்சா எங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும். யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். யா அல்லாஹ், உன்னோட தண்டனை எங்களால தாங்க இயலாது. யா அல்லாஹ், பயங்கரமான வேதனைகள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை எல்லோரையும் நரகத்துடைய கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய ஸ்ரீதேவியான தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், எங்களைய ரொம்ப கஷ்டத்தோட யா அல்லாஹ் பெற்று வளர்த்து எங்களை ஆளாக்கி விட்டார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்க சரிவர செய்ய கிடைக்க இல்லை. யா அல்லாஹ், எங்களோட தாய் தந்தையர்கள்ல மௌத்தான ஸ்ரீதேவிகளுடைய கபர்களை வெளிச்சமாக்கி சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துரு. யா அல்லாஹ், ஆகிரத்துல மேலான பதவிகளை கொடுத்துரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களோட மனைவி மக்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களோட கல்புகள் எங்களோட கையில இல்லை. யா அல்லாஹ், எங்களோட உள்ளங்களை எங்களாலே மாற்றிக்கொள்ள இயலாது. யா அல்லாஹ், எங்களோட உள்ளங்களை நீத்தான் மாற்றி அமைக்கணும். யா அல்லாஹ், உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீத்தான். யா அல்லாஹ், எங்களுக்கு ஹிதாயத்தை தந்துரு. யா அல்லாஹ், கல்புகளை வெளிச்சமாக்கிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களோட உள்ளத்துல பாவத்தின் மீது வெறுப்பம் போட்டுடு. யா அல்லாஹ், எங்களோட உள்ளத்துல நன்மையான காரியங்கள்ல விருப்பத்தையும் இன்பத்தையும் தந்துரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், தொழுகையில இன்பத்தை தாயா அல்லாஹ், குர்ஆன் ஓதுறதுல இன்பத்தை தாயா அல்லாஹ், திக்ர் செய்யறதுல இன்பத்தை தாயா அல்லாஹ், உன்னோட தீனுக்கு பாடுபடுவதுல இன்பத்தை தாயா அல்லாஹ், நீ விரும்புற நல்ல வழியில செலவழிக்கிறத இன்பத்தை தாயா அல்லாஹ், உனக்காக தியாகம் செய்வதில் இன்பத்தை தாயா அல்லாஹ், உனக்காக வாழ்ந்து உனக்காகவே மரணிக்கணும். யா அல்லாஹ், உனக்காகவே மரணிக்கணும். யா அல்லாஹ், எங்களுக்கு சும்மா மௌத்து வரக்கூடாது. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில மௌத்து வரணும். யா அல்லாஹ், நீ விரும்புற மாதிரி மௌத்தாகணும். யா அல்லாஹ், நாங்க எப்படி மௌத்தாவினா நீ சந்தோஷப்படுவாயோ அப்படி மௌத்தாகணும். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. நீ எங்களை கொண்டு வேலை வாங்கி கொள்வாயாக. யா அல்லாஹ், உடல்ல நல்ல சக்தியை தாயா அல்லாஹ், கையில கால்ல நல்ல பெலனை தாயா அல்லாஹ், யா அல்லாஹ், மனசுல நல்ல தைரியத்தை தாயா அல்லாஹ், உடல்ல நல்ல ஆஃபியத்தை தாயா அல்லாஹ், நல்ல ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ், அமல் இபாதத்துக்கு
தீனுக்கு பாடுபடுவதற்கு தடையா இருக்கக்கூடிய எந்த நோயையும் தந்துடாதே யா அல்லாஹ். எங்களே நோயாளி ஆக்கிறாதே யா அல்லாஹ். எங்களோட குடும்பத்திலே நோயாளிகளுக்கு சோத்த கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட தொழில் வியாபாரங்கள்ல பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். எங்கள பலர்கள் கடனாளிகளா இருக்கிறார்கள் யா அல்லாஹ். கடன் பாரங்களை லேசாக்கி வை யா அல்லாஹ். குடும்ப பாரம் உள்ளவங்க எத்தனையோ பேர் யா அல்லாஹ், பாரங்களை லேசாக்கி வை யா அல்லாஹ். கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். குழந்தை பாக்கியங்களை உன்னுடைய குதிரத்தை கொண்டு கொடுத்தருள்வாயா. நீ கொடுத்தால் யாராலும் தடுக்க இயலாது யா அல்லாஹ். நீ தடுத்தால் யாராலும் கொடுக்கவும் முடியாது யா அல்லாஹ். நீ தான் எல்லாம் யா அல்லாஹ். எங்களுக்கு உன்னை தவிர வேற ரப் இல்லை யா அல்லாஹ். எங்களுக்கு கெஞ்சி கேட்பதற்கு வேற யாரும் இல்லை யா அல்லாஹ். எங்களோட கஷ்டங்களை கவலைகளை சொல்ல யாரும் இல்லை யா அல்லாஹ். நீ மட்டும் தான் யா அல்லாஹ். நீ எங்களோட சகல நிலைமைகளை சீராக்கி சிறப்பாக்கி தந்தருள்வாயாக. எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கண்ணியமான ஒரு மௌத்தை நசீவாக்குவாயா. எங்களோட மௌத்துடைய நாளை சிறப்பான மதீனாவிலே ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி அலன் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.